தோழருக்கு வணக்கம். திசை புத்தக நிலையத்தினுடைய 4ஆம் ஆண்டு விழாவை இந்த வாரம் முழுவதும் உரையாடல் நிகழ்வாக பல்வேறு தலைப்புகளில் பல ஆளுமைகள் பங்கெடுத்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4 உரையாடல் நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது. பல்வேறு தலைப்புகள் நம் தோழர்கள் இங்கே கேள்விகளாக எழுப்புவதும் அதற்குரிய பதில்களை கேள்விகளாகவும் பதில்களாகவும் அந்த உரையாடல் நடந்தது. இந்த அடிப்படையில் ஒரு புத்தகம் வாசிக்கும் பொழுது நமக்கு பல கேள்விகள் வரும். அதை யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாது. ஒரு மேடை பேச்சு கேட்கும் பொழுதும் நம்மளுக்கு கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் எங்கே கேட்கறதுன்னு தெரியாது. இது ஒரு பெரிய சிக்கல் நம்மளுக்கு. அப்போ உரையாடல் நடக்கும் பொழுது தான் ஒரு கருத்து தொடர்பு இருக்கும். அப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, அதற்குரிய பதில்களை சொல்லும் பொழுது தான் பேசக்கூடியவர்களுக்கும் நம்ம எந்த கருத்துக்களை எல்லாம் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கோர்வையாக இந்த 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 மக்களுக்கு, இந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற இடமும் வாய்ப்பு கிடைக்கும். அந்த வகையில் உரையாடலுங்கிறது ஒரு ஜனநாயக வடிவமாக இருக்கிறது. அப்போ அந்த உரையாடலே நடக்கும்போது பொதுவாக ஒரு பேச்சு மேடை பேச்சு மாதிரி இங்கே ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 30-40 நிமிடத்துக்கு மேலே யாரோட உட்கார்ந்து கேட்குறதுங்கிறது சிரமமாக இருந்தது. ஆனால் உரையாடலாக நடத்த ஆரம்பித்ததுக்கு பின்னாடி குறைந்தபட்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசியிருந்தேன். இப்போ நேற்றுக்கே நடிகர் இளவரசன் வந்திருந்தார். நான் அதிகமாக பேசலை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்தேன். 8 மணி 8:10க்கு இன்னும் ஆரம்பித்தோம், 10:10க்கு முடித்தோம். 2 மணி நேரம் நடந்து முடிஞ்சது. அன்றைக்கி மாரி செல்வராஜ் சொன்னார், என்னால் ரொம்ப சோர்வாக இருக்குது, நான் மும்பையிலேருந்து வர்றேன், எனக்கு ரொம்ப நேரம் பேச முடியாதுன்னு சொல்லி வந்தார். 8 மணிக்கு பேச ஆரம்பித்தார், 11:30 மணிக்கு முடித்தார். வெயில் அதுக்கு முன்னாடி கவிஞர் வெயில் 7 மணிக்கு ஆரம்பித்தார். அப்போ அவங்களே இன்வால்வ் பண்ண, நம்ம அதை நீங்கள் கம்பல் பண்ணிலாம் இருக்க சொல்லலை. அவங்களே அது உரையாடல் நடக்கும் பொழுது என்னென்னா பல கேள்விகள், அந்த தளங்களை விரிவடையக்கூடிய தன்மை இருந்தது. இப்போ நாங்கள் இது என்னவா பார்க்குறோன்னா, இது ஒரு ஆவணமாக பார்க்குறோம். இந்த உரையாடல் என்பது ஒரு ஆவணமாக மாற்றப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. பல சமகால விஷயங்களை இதை தொகுக்க வேண்டிய தேவைகள் எல்லாம் இருக்குங்கிற அடிப்படையில். அதனால் இந்த 4ஆம் ஆண்டு விழாவை தொடர் உரையாடல் நிகழ்வாக மாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 4 நாட்கள் இந்த உரையாடல் நடந்திருக்கிறது. இதில் பல தலைப்புகள் எடுத்திருந்தோம். பல ஆளுமைகள் வந்தாங்க, பேசினாங்க. இன்றைக்கு மாநில சுயாட்சி குறித்தான ஒரு விரிவான உரையாடல் நடத்த வேண்டும் என்ற விருப்பம் வந்தது. ஏன்னால் இவை அனைத்துமே கடைசியில் எங்கே நிற்கும்னா, நம்மளுக்கு உண்மையாலுமே அரசியல் அதிகாரம் எவ்வளோ தூரம் உறுதி செய்யப்பட்டிருக்குங்கிற கேள்வியில் நிற்கும். அப்போ அது குறித்தான ஒரு உரையாடல் நடத்தணும்னா அது மிக பொருத்தமான ஒரு ஆளுமை மருத்துவர் எழிலன் அவர்கள். நம் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, மே 14 இயக்கத்தினுடைய முதல் நிகழ்வில் பங்கெடுத்ததோடு 2009 அப்போ ஒரு காணொலி செய்திருந்தோம். அந்த காணொலி தோழர் தான் இருந்தாங்க அந்த சமயத்தில். 2009 ஆகஸ்ட் மாதத்தில் அந்த காணொலியை திரையிட்டிருந்தோம். அன்றையிலிருந்து வாய்ப்பு இருக்கக்கூடிய சமயங்களிலெல்லாம் இருவரும் சேர்ந்து பல மேடைகளில் உரையாற்றிருக்கின்றோம், பேசியிருக்கின்றோம், போராட்ட களங்களை சந்தித்திருக்கின்றோம். அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனது என்பது மே 14 இயக்கத்தோடு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனதாக நாங்கள் அந்த வகையில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. தோழருடைய அந்த சிந்தனைகள், செயல்பாட்டு தன்மைகள், எளிமையான அணுகுமுறைகள் இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, நாங்கள் ரொம்ப நேசிக்கக்கூடிய அந்த மாநில உரிமை என்பது குறித்தான அறிஞர் அண்ணாவினுடைய பொன்மொழிகளை எல்லாம் அண்ணா மேம்பாலத்தின் கீழே எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட கல்வெட்டாக பொறித்து வைத்திருக்கார். அப்போ நம்மளுக்கு அண்ணா மேம்பாலம்னு சொல்கிறதுல ஒரு விஷயமும் இல்லை. அண்ணா மேம்பாலத்தில் அந்த கருத்துக்கள் போதிக்கப்படும் பொழுது மேம்பாலத்திற்கு ஒரு புதிய அர்த்தம் கிடைத்து விடுகிறது. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் இந்த சிந்தனைகளை, திராவிட இயக்க சிந்தனைகளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாங்கு, அவருடைய பாங்கு என்பது ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு பெரிய உரையாடல் நடத்தணும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் உரையாடல் நடத்தணும்னு நினச்சோம். ஆனால் 7 மணிக்கு முதலமைச்சரோடு அவருக்கு சந்திப்பு இருக்கின்ற காரணத்தினால் அப்படிப்பட்ட உரையாடல் சாத்தியம் இல்லை. மிக குறுகிய நேரம் இருந்தாலும் கூட இந்த மாநில சுயாட்சி குறித்து தோழரிடம் அவருடைய கருத்துக்களை கேட்டறிவதற்கான வாய்ப்பாக நான் பயன்படுத்திக்கொள்ளும். பிறகு ஒரு நாள் தோழர் எங்களுக்கு நேரம் ஒதுக்குனாருன்னா நான் எங்களுக்கு இது குறித்தான ஒரு சிந்தனை பூர்வமான ஒரு அறிவியல், ஒரு இன்டலெக்சுவல் டிஸ்கஷன்ஸ் வேணும்னு விரும்புகிறோம். அது இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி வரணும்னு நினைக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய வாசகர் வட்டத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் புது இளைஞர்கள் நிறைய வர்றாங்க. அந்த வகையில் திசை என்பது ஒரு இயக்கமாக மாறி இருக்கிறது. புத்தக கடையாக இல்லாமல் ஒரு இயக்கமாக மாறி இருக்கிறது. இருக்கக்கூடிய தோழர்கள் எந்த விதமான
சம்பளமும் பெற்றுக்கொள்ளாமல் இதை ஒரு இயக்கமாக நடத்தி வருகிறார்கள். இதை பிற நகரங்களுக்கு நான் கொண்டு செல்லக்கூடிய வகையில் பிற நகரங்களிலும் இதற்கான வாய்ப்புகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த அரங்கத்தில் இந்த நிகழ்விலே மருத்துவர் எழிலன் அவர்கள் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய நெருங்கிய தோழர், அவரோடு உரையாடுவதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அவரை வருக வருக என்று நாங்கள் வரவேற்று இந்த மாநில சுயாட்சி குறித்தான அவரது கருத்துக்களை நாங்கள் கேட்டறிய விரும்புகிறோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரம் குறைவாக இருந்தாலும் கூட செறிவான கருத்துக்களை தோழர் பதிவாங்க. அந்த வகையில் தோழரை வருக வருகன்னு வரவேற்றுக் கொள்கின்றோம். தோழர் அனைவருக்கும் வணக்கம். 7:45 வரைக்கும் இருப்பேன், ஒன்றும் வரைக்கும் வேண்டாம், ஒரு மணி நேரம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 மணிக்கு ரீச் ஆகணும் அந்த ஸ்பாட்டுக்கு, மற்றபடி எதுவும் இல்லை. இது தோழரோட மணால் பழக்கம்னா ஒரு சகோதர உணர்வு தான் எங்கள் 2 பேருக்குள்ளே. எப்படி என்ன தம்பி அண்ணன்கிட்ட பேசுகிற மாதிரி தான் தோழரோட உரையாடல் எப்பொழுதுமே இருக்கும். அதனால் எங்கள் பயணம் நேர்த்தியான ஒரு கொள்கை சார்ந்த பயணமாக தான் இருக்குது. என்னை உள்ளே தள்ளி விட்டுட்டு வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்துருக்கிறாரு, அப்படி தான் சொல்லுவேன் நான். கூட கடைசியாக எங்களோட உரையாடல் கூட தோழர், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அப்படின்னு ஒரு இருக்குல்ல, அது ஒரு நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற விஷயம் தான். அது ஓப்பனாக நம்ம பேசணுன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். நான் தோழர்கிட்ட சார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அப்படி தான், அந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் என்னென்னா, குளோபலைசேஷன், உலகமயமாதலோட இம்பேக்ட் ரொம்ப கொடூரமான இம்பேக்டோட. கொடூரமான இம்பேக்ட்னா, ஒரு சாமானியன் அரசியல் அதிகாரத்துக்கு போகவே முடியாது தோழர், வாய்ப்பே கிடையாது. அது வெளிப்படையாக நான் சொல்கிறேன், வலியோடு பேசுகிறேன். ஏன்னா ஒரு கொள்கை சார்ந்த அரசியல், ஒரு கொள்கையோட ஈர்ப்போட பயணம் சமூக இயக்கங்கள், சமூக அரசியல் இயக்கங்கள் இருந்தால் கூட பொதுவான ஒரு கருத்தாக சொல்கிறதுனால, ஒரு இயக்கத்தோழர் கொள்கை நிறைந்து சரி ஒரு தேர்தல் மக்களாட்சி ஜனநாயக முறையில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்படுறதுக்கான ப்ராசஸ் ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுச்சு குளோபலைசேஷனுக்கு அப்புறம். அது உலகமயமாதலோட ஒரு கூறுன்றேன். எனக்கு தோழர் மே 17 இயக்கத்தை பற்றி வியப்பு என்னென்னா, சிறிய இயக்கங்கள் நடக்கிற கஷ்டம் வலி எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, அது பெரிய வழி தோழர் தெரியாது. அதை சஸ்டெயின் பண்ணுறது, ரன் பண்ணுறது, இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணுறது, மக்களோட உரையாடல் பண்ணுறது, ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறது, இது ஒரு கடினமான காரியம். நமக்கு ஒரு சமூக இயக்கங்களுக்கான டெம்ப்ளேட் கொடுத்தவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரோட ஆளுமை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண வேண்டிய போராட்ட களங்களாக இருக்கட்டும், இந்த புத்தக கடையாக இருக்கட்டும், நூலக வாசிப்பாக இருக்கட்டும், பப்ளிகேஷனாக இருக்கட்டும், கிராஸ்ரூட் போராட்ட களமாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகளை திசை மாறாமல் கொள்கையில் கூர்ந்து நடந்து போகிறதுக்கான கண்காணிப்பு குழுவாக இருக்கட்டும், இது எல்லாமே பெரியார் நமக்கு உருவாக்கி கொடுத்த தளத்தில் தான் நம்ம பயணித்து வரோம். அது பெரியார்கிட்ட தான் நம்ம அது இன்ஸ்பயர் ஆகும். இந்த விஷயத்தில் மே 17 இயக்கம் பெரியாரை உள்வாங்கி பல்வேறு கன்ஃபியூஷன்ஸ், அது ஒரு ஆரிய சதி தான். அது பெரியாருக்கு எதிர்ப்பாக, திராவிட தத்துக்கு எதிர்க்காக தலித் அரசியலை நிறுத்துவதோ இல்லைனா தமிழ் தேசிய அரசியலை நிறுத்துவதோ எல்லாமே நீங்கள் எங்கேயாவது ரூட் போட்டிங்கன்னா அது பார்ப்பன ஆரிய சதி தான் இருக்கும். அந்த சதி என்னென்னு தோழர் உணர்ந்து அதை ரியலைஸ் பண்ணி அதை பல்வேறு காட்டத்தை அதை உடச்சிட்டே இருப்பார். அதுக்காக அவரோட வாழ்த்துக்களை சொல்லிகிட்டே இருக்கிறேன். இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு நெருடல் இருக்கும். இப்போ ஒரு தேர்தல் அரசியல் கட்சிக்காக ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறோம். இப்போ அந்த ஸ்டான்ஸ் எடுக்கும்போது, அந்த ஸ்டான்ஸ் எடுக்கிறனால அவர் பேசிய அரசியல், அவர் நடைமுறைப்படுத்த அரசியல் ஒரு பெரிய சிக்கல், சமூக இயக்கங்களுக்குள்ள சிக்கல். ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஏற்று ஒரு அரசாங்க அதிகாரம் போகும்போது சில முடிவுகள் இப்படி எடுக்கலாம், சில அப்படி எடுக்கலாம்.
அந்த முடிவுகளோட விளைவுகள் பற்றி நம்ம வந்து விமர்சனங்கள் பண்ணும்போதோ உடனே விமர்சனம் வந்து எதிர்பார்க்க முடியும். சில விமர்சனங்கள் ஆதரவாக தெரிவித்தா இன்னொரு குரூப்பு ஏன் ஆதரவு தெரிவிக்கும்னு சொல்கிறோம். அந்த நெருடலும் நம்ம சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. கிண்டத்திலே என்ன, நியாயத்துக்காக நிற்கிறது, மனித நேயத்துக்காக நிற்கிறது, மக்களுக்காக நிற்கிறது, மானுடத்துக்காக நிற்கிறது. இந்த அடிப்படையில் தோழரோட பயணத்தில் நானும் ஒரு சகத்தோழன் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தெல்லாம் இன்றைக்கி உங்களெல்லாம் கூடி பார்க்கறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, தோழர் முதல் இங்கே வந்து ஆரம்பிக்க போகுது சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னென்னா, பரவாயில்ல நம்ம 1000 விளக்கு தொகுதியில் ஒரு திசை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. தோழரோட அறிவுறுத்தல்படி நிறைய இங்கேயும் அவர் தோழர் சும்மா இருக்க மாட்டார். இங்கே இருக்கிற வட்டார மக்களோட பிரச்சனைகள், அதை தீர்க்கக்கூடிய விஷயங்களும் வந்து சொல்லுவாங்க. அதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கே ஏரியாவில் இருக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனைலாம் வந்து எனக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரியே ஒரு பெரும் சமூகத்துக்காக, ஒரு இனத்துக்கான பாதுகாப்பு மட்டும் இல்லை, தாம் நேசிக்க மக்கள் எங்கே இருந்தாலும் அவங்களுக்காக தோழர் வந்து குரல் கொடுத்துட்டே இருப்பார். அதில் வந்து இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து நான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கும்போது, சரி உரையாடல் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது உரையாடல் ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. இன்னைக்கு நமக்கு எடுத்துக்கொண்ட டாபிக் வந்து மாநில சுயாட்சி. அதை டைமிங்கோடு நம்ம பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நேற்று வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் அதுக்கு அடிதான். அப்போ வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை, மாநில உரிமைகளை எப்படி பார்க்குறாங்கன்னு இதோட ஒரு எக்ஸாம்பிள் எதுவும் சொல்ல முடியாது. கரெக்டாக இல்லையா? நம்ம எதிர்பார்த்துருந்தோம், சரி இப்போது எக்ஸிட் ஆகிற உச்சநீதிமன்றம் நீதிபதி பிஆர் கவாய் ஏதாவது ஒரு சரியான பாடம் புகிட்டு போவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து வட இந்தியாவில் வந்து இல்லை அங்கே இருக்க ஆய்வாளர்களுக்கு வந்து மாநில சுயாட்சி பார்க்குற பார்வை, சமூக நீதி பார்க்குற பார்வை, மொழி அரசியல் பார்க்குற பார்வை வெவ்வேறு மாதிரி இருக்கும். அது நேற்றுவோட சம்பவத்துக்காக சொல்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், இப்போ எங்களோட முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து மொழியை பார்க்குற பார்வையும் மாநில உரிமைகளும் அதே மாதிரி சமூக நீதியும் ஒரே பார்வையில் பார்க்குறது, அந்த ஃபவுண்டேஷன் பெரியார் தான் திருப்பி உருவாக்கி கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம பகுத்தறிவு பார்வையில் மொழி அரசியல் பார்க்குறோம், பகுத்தறிவு பாதையில் நம்ம வந்து மாநில உரிமைகள் பார்க்குறோம், பகுத்தறிவு பார்வையில் சமூக நீதி பார்க்குறோம். அந்த பகுத்தறிவு என்பது வட இந்தியாவில் போனாத காரணத்தினால தனித்தனியாக பார்க்குறாங்க. பிஆர் கவாய் அவர்கள் உச்சநீதிமன்றம் நீதிபதி, சமூக நீதி தளத்தில் கரெக்டான அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. இப்போ கடைசியாக போகும்போது பட்டியல மக்களுக்கு ஏன் கிரீமி லேயர்னு கேட்டவர், நியாயமான குரல். சமூக நீதி பார்வையில் வந்து தெளிவான ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் மாநில உரிமையில் வரும்போது கொஸ்டின் மார்க். கரெக்டாக இல்லையா? முலாயம் சிங் யாதவும் லல்லு பிரசாத் யாதவும் சமூக நீதிக்காக ஸ்ட்ராங்கான வாய்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் மொழி கொள்கையில் கரெக்டாக இல்லையா? ஆம் ஆத்மி பார்ட்டி கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி தெளிவாக பேசுவாங்க. கூட்டாட்சி தத்துவங்களுக்கு லெப்டினன்ட் கவர்னருக்கு பற்றி இல்லை டெல்லியில் இருக்கிற எதிர்ப்பை பற்றி கூட்டாட்சி தத்துவத்தில் இருக்காங்க கரெக்டாக. ஆனால் மொழி அரசியலோ இல்லை சமூக நீதி அரசியலோ வந்தால் ஆம் ஆத்மியோட சமூக நீதி பார்வை என்ன, மேல் ஜாதி இடஒதுக்கீடான பார்வை என்ன, ஆம் ஆத்மிக்கு வேற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கான ஒருங்கிணைந்த சிலபஸ் கொடுத்தது தமிழ்நாடு. அதனால் தமிழ்நாடு இந்த இதில் தெளிவான பார்வை எப்பொழுதுமே தமிழ்நாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு சமூக அரசியல் கட்சி உருவாகணும்னா இந்த 4 அடிப்படை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. அவங்க வாயளவில் பேசினா கூட, அதுக்காக வேலை செய்கிறாங்க இல்லை, வாயளவில் பேசினா கூட மாநில உரிமைகள், சமூக நீதி, மத சார்பின்மை, பகுத்தறிவு கருத்துக்கள் இது இருந்தால் தான் தமிழ்நாட்டில் ஏதாவது சமூக அரசியல் இயங்க முடியும் என்ற டெம்ப்ளேட்டை உருவாக்கி உழைத்துட்டு போன தந்தை பெரியாருக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். பெரியார் வாழ்ந்து கொண்டே இருப்பார். இந்த பார்வையில் நம்ம வந்து மாநில சுயாட்சி அணுகணும். ரைட், திருப்பி என்னோட ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட்டுக்கு வரும். சட்டமன்ற உறுப்பினர் வருவேன். மைக் தேவையா தோழர்? அப்படியே பேசலாமா? கேட்குதா தோழர்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அப்படின்னு சொல்லும் போது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நம்ம எந்த சூழலில் வந்து, ஆனால் அம்பேத்கர் அதோட ஆர்கிடெக்டாக இருக்காங்க, அதோட
கான்ஸ்டியூண்டி அசம்பிளி வழியாக பிரதிநிதிகள் செலெக்ஷன் ப்ராசஸ் ஹிஸ்ட்ரிக்கெலாம் நான் போக விருப்பப்படல. அப்போ வந்து அவர் வந்து கோஆர்டினேட்டராக இருக்கிறார். இந்த கோஆர்டினேட்டராக இருக்கும்போது அப்போ வந்து நமக்கு வந்து தந்தை பெரியார் சொல்வது போல் இது வந்து ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபர், அவ்வளோதான். ஒரு நம்ம வந்து பெரிய சமூகத்தில் சீர்திருத்த புரட்சி பண்ணி நம்ம வந்து விடுதலை பெறல, சுதந்திரம் பெறல, ஒரு அரேஞ்ச்மெண்ட் பிரிட்டிஷ் கிட்டேருந்து நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கோம், அவ்வளோதான். அந்த அரேஞ்ச்மெண்ட் ப்ராசஸ் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு என்ன பயம்னா, எக்காரணத்துக்கு கொண்டும் அப்போ வந்து கோல்டு வார் நடந்துட்டு இருந்தது. எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையோட ஒரு காலனி உருவாகக்கூடாதுன்னு தெளிவாக இருந்தாங்க. அவங்க அது மட்டும்தான் அவங்க அஜெண்டா. அவங்களால வந்து ஒரு காலகட்டத்தில் இங்கே இருக்கிற இவ்வளோ பெரிய நாடை, இவ்வளோ பெரிய ஜனத்தொகையை அவங்களால அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியல, அவங்களுக்காக அது விலை கொடுக்க முடியல. நம்மளும் ஏதோ ஒரு எதிர்வினை காட்டுறதுக்காக ஒரு சுதந்திர போராட்டம் தன்மையில் நம்ம உருவாக்கி அதை ரெசிஸ்டன்ஸை காட்டணும். பல்வேறு பரிணாமங்களில் சுதந்திர போராட்டம் வந்து சாமானிய மக்கள் தான் நடத்தினாங்க. ஆனால் சாமானிய மக்களோட உழைப்பு நமக்கு தெரியாது. எக்ஸாம்பிள் என்னோட கொல்லுப்பாட்டி நான் எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். நான் எப்போ உங்களுக்கு தெரிய வரும், கிட்டத்தட்ட என்னோட கொல்லுப்பாட்டி கடலூர் அஞ்சலை அம்மாள், அவங்களோட வீட்டுக்கார முருகப்பா, அப்புறம் என்னோட பாட்டி லீலாவதி, எங்களோட தாத்தா காரா ஜமத்கனி 27 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காங்க சுதந்திர போராட்டத்துக்காக டோட்டலாகவே. இவங்களாம் அன்சங் ஹீரோஸ். அப்போ அந்த அன்சங் ஹீரோஸ் தெரியாது. அது நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ பல்வேறு நாட்டில் பல்வேறு அன்சங் ஹீரோஸோட பிரதிநிதிகள் மொழி வாரியாக, இன ரீதியாக, குழு ரீதியாக இருந்தால் கூட சரி, நம்ம ஒரு விடுதலை, ஒரு சுதந்திரனுக்காக நம்ம வந்து ஒரு வேட்கையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு காந்தி அவர்கள். அவர் பின்னாடி நின்று அந்த சுதந்திர போராட்டத்துக்கு எதிர்ப்பாக ரெசிஸ்டன்ஸ். காந்தியும் தெளிவு. அவர் இந்த நாட்டு மக்கள்கிட்டலாம் எப்பொழுதும் புரட்சியெல்லாம் நம்ம நாட்டில் இந்த துணைக்கண்டத்தில் வந்ததில்லை, வார்த்தைக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை தோழர். ஏன்னா மனிதன்மை கோட்பாடு, ஜாதிய பிளவு முறைகள் இருந்தால் புரட்சிக்கான அடித்தளமே இங்கே வராது. நம்ம வேணால் சொல்லிக்கலாம், நம்ம வந்து வெவ்வேறு காலனிகள்லாம் நம்மளை வந்து ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்காங்க தவிர எங்கே பெரிய அளவில் வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு போராட்ட காலங்கள் நம்ம ஏந்தி சண்டை போட்டதே கிடையாது. இப்போ வெள்ளைக்காரன் அமெரிக்கா வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் லிட்டில் வார், அது பிரிட்டிஷ் அகேன்ஸ்ட் வார், சண்டை போட்டு சுதந்திரத்தை பெற முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க ஒரு அரசியல் டாக்குமெண்ட் எழுதுகிறாங்க. அந்த டைமில் ஒரு இண்டிபெண்ட் டாக்குமெண்ட் எழுதுகிறாங்க. ஒரு போர் முடிச்சு பல்வேறு காலகட்டத்தில் சமூக சீர்திருத்தம் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து ரஷ்ய அக்டோபர் புரட்சியாக இருக்கட்டும், மாவோட மார்ஷாக இருக்கட்டும், சமூக சீர்திருத்தம் நடந்துட்டு பொலிட்டிக்கல் விக்டரி அட்டைன் ஆகுறாங்க. இங்கே அப்படி கிடையாது. எது எப்படியோ அதை அப்படியே இருந்து ரீட்டைன் பண்ணிட்டு அதே அந்த மனு தர்ம கோட்பாடில் அந்த ஜாதிய படிநிலை ஜாதியத்துவம் மெயின்டைன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் காமிச்சிருக்கோம். அதனால தான் தந்தை பெரியார் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லட்டே, தம்பிங்களா உனக்கு ஏமாத்துறாங்க உங்களை. ஒரு காலத்தில் திராவிட லெனின்னு சொல்கிற டிஎம் நாயர் பேசியிருக்காரு அந்த நீதி கட்சி காலகட்டத்தில். இவங்க ஜஸ்ட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் நடந்தால் ஒரு அப்பர் லைட்டுக்கு மட்டும் போவோம். அப்போ வந்து பார்ப்பன பன்னியா கூட்டங்கள் தான் அதிகார மையத்தில் இருந்து இந்த துணை கேந்திரத்தை ஆட்சி செய்வார்கள் என்று அப்போ சொன்னது இப்போ வரைக்கும் அது கரெக்டாக இருக்காது தோழர். வர்த்தக துறையில் பனியாக்களோட 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் கிட்டத்தட்ட இப்போ ராகுல் காந்தி பேசுகிறாரு 97% யூனியன் கேபினட் செக்ரட்டரிஸோட கேஷ் டேட்டாவை கொடுக்குறாரா இல்லையா? உச்சநீதிமன்றத்தோட நம்ம கேட்குறோம்ல, உச்சநீதிமன்றத்தில் சமூக நீதி ஒன்று கேட்குறோம்ல. ஸோ அப்போ இந்த மனு தர்ம கோட்பாடு உடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அந்த இந்த இந்திய துணைக்கண்டத்தில் ஜாதி அமைப்பு முறையை பாதுகாக்கிறதும், 2வது அவங்களோட மொழி அரசியலை திணிக்கிறதும், 3வது எக்காரணத்துக்கு கொண்டும் விளிம்பு நிலை மக்கள் மேம்படக்கூடாத எண்ணமும் அவங்களோட ஊறிப்போன விஷயம். அந்த ஊறிப்போன விஷயம்தான் எந்த வகையான உரிமை சார்ந்த போராட்டத்தை வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்குறது தான் அவங்களோட தாட் ப்ராசஸ். இந்த நிலையில தான் இந்திய துணைக்கண்டம் சுதந்திர பெற சூழலில் அப்போ பாகிஸ்தான் பிரிவினை, 550 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு,
நம்ம வந்து தனிய சமஸ்தானம் ராஜ சமஸ்தானம் இருக்குது. அப்புறம் பிஎன் ராவ் வந்து இந்த இந்தியன் ஆக்ட் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருந்த டாக்குமெண்ட்டு. ப்ளஸ் எக்காரணத்துக்குன்னா இடதுசாரி சிந்தனைகள் வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு இருக்கிற கண்காணிப்பில் பிரிட்டிஷ் அரசாங்கம். இந்த சூழலில் தான் எப்படி இந்த நாடை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஆள் தேவை அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்க. அந்த சர்ச் பண்ணும்போது ஜவஹர்லால் நேருவோட சிஸ்டர் அவங்க தான் வந்து சர்ச் பண்ணும்போது அவங்க அயர்லாண்டோட கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட் ஐவர் ஜெனிங்ஸ் அவர்கிட்டே கன்சல்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே ஒரு மொழி வாரியாக ஸ்காட்லாண்ட், அயர்லாண்ட், இங்கிலாந்து இருக்க மாதிரி இது ஒரு இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு ஸ்பெஷாலிட்டி யாருன்னு கேட்கும்போது ஐவர் ஜெனிங்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுறாரு. உங்கள் ஏரியாவில் ஒரு எக்ஸ்பர்ட் வச்சுருக்கீங்க, யாருங்க? டாக்டர், எங்களுக்கு யாராவது இந்த ஃபெடரல் கான்செப்ட்ஸ்லையோ இல்லை கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்ஒர்க்லையோ எங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நாங்கள் விசாரிக்கிற என்கொயரி பண்ணுற லெட்டர் போகிற ஆள் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு. அப்போ ஐவர் ஜெனிங்ஸ் சஜஸ்ட் பண்ண உடனே தான் ஏற்கனவே காங்கிரஸ் அவர் தோக்கடிச்சிச்சு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வராமல். ஏன்னா பங்களாதேஷ் போனதுக்கப்புறம் பெங்கால்லேருந்து அவர் எலெக்ட் ஆகுறாரு. பங்களாதேஷ் அங்கே பிரிவினை போகும்போது இவர் ஆட்டோமேட்டிக்காக இவரோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ரெப்ரசன்டேஷன் காலி. மகாராஷ்டிராவில் தோக்கடிச்சிருது காங்கிரஸ். ஸோ அப்போ வந்து நேருக்கு வேறு வழி தெரியல, சரி உரையாடவும் சொல்லி, ஏன்னா ஒரு வெள்ளைக்காரன் சொல்லி தான் இவங்களுக்கு மண்டை உரைக்குது. அப்போ வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணக்கப்புறம் சரி அண்ணல் அம்பேத்கர் வந்து இந்த நேஷ்னல் பில்டிங்லலாம் அவருக்கு ஒரு கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போது சரி கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அதான் பெரிய விஷயம். இப்போ எப்படின்னா நெல்சன் மண்டேலா வந்து 27 வருஷம் கழிச்சு 27 வருஷம் ரேஷியல் அப்பார்த்தைடில் ஆயுத இந்திய போராட்டம், ஜனநாயக போராட்டம் நடந்து 27 வருஷம் வந்தக்கப்புறம் ரீகான்சிலேஷன் கை நீட்ட ஒரு பெரிய பெருந்தன்மை. அப்போ இங்கே இருக்கிற வெள்ளையின மக்களும் சவுத் ஆப்பிரிக்கா தான், அதனால் அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் பிரசிடென்ட்னு சொல்லி ஒரு ரீகான்சிலேஷன் அப்ரோச் சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபவுண்டேஷன்ஸில். ஏன்னா அவ்வளோ கடுப்பாக இருக்கும் நெல்சன் மண்டேலாவுக்கு நிறைய பிரச்சனை. ஏன்னா அவங்க வெறித்தனமாக கிட்டத்தட்ட அடக்குமுறையில் அவங்களாம் போட்டு தள்ளணும்னு இருந்த இன மக்களை இல்லை அது ஜனநாயகம் கிடையாது, நம்ம வந்து டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும்னு என்று நார்மலைஸ் பண்ணார். இல்லைன்னா ஒரு எங்கேயோ சிவில் வார் நடக்குதுல ரத்த வெறியோ நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தான் அண்ணல் அம்பேத்கர் ஈஸியாக அவர் வந்து வெறுப்புணர்ச்சியை காட்டியிருக்கலாம். ஏன்னா ஒரு மேலாதிக்க ஜாதியினர் தொடர்ச்சியாக எங்கே போனாலும் அவர் அடி கொடுத்துட்டே இருந்தவங்களுக்கு இந்த நாட்டுக்கு ஒரு ஷேப் கொடுக்கணும்னு அவர் பெருந்தன்மை எண்ணம் தான் அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு அவர் வந்து சீஃப் கோஆர்டினேட்டராக சீஃப் ஆர்கிடெக்டாக வந்து உட்கார்றாரு. அப்போ அவர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எழுதும்போது ஆக்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அதுக்கு முன்னாடியே ஒரு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம்ஒர்க்கோட சிங்க் பண்ணி சில செக்மெண்ட்ஸில் அவர் உண்மையிலே அக்ரெசிவாக வேலை பண்ண முடிஞ்சது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ரோச்சில், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்ரோச்சில், சில டிஸ்கஷனில் தனி மனிதரோட சுதந்திரம் ஃப்ரீடம் அடிப்படையில் ஒரு இமாலயன் டாஸ்க் அது வந்து கொண்டு வர சேர்க்கறதுக்கு. சின்ன எக்ஸாம்பிள் யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸாக எடுத்துங்களேன். பொலிட்டிக்கலாக ஒன் மேன் ஒன் ஓட் அப்படின்னு கொண்டு வரதுக்கே டிஸ்கஷன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லா தேர்தலையும் யார் வாக்களிக்க யார் யார் வரி கட்டுறாங்களோ அவங்களோட படிப்பறிவு அவங்க தான் எலிஜிபிள் ஓட்டர் இருந்தது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வர்றது அப்போ அம்பேத்கர் அப்பயே டிசைட் பண்ணார், இது வந்து ஒரு எலைட் கவர்மெண்ட்டாக இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது, பிரதிநிதித்துவத்தை வந்து எல்லாருக்கும் ஒன் மேன் ஒன் ஓட் வேல்யூ கொடுக்கணும்னு என்றதுக்கு பெரிய டிபேட், பெரிய சண்டை. அதை செக்யூர் பண்ணுறாரு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிஸ்கஷன் பற்றி நான் போகிறதில்ல, ஒரு ஸ்டேட் எப்படி இருக்கணும்னு. இன்னொரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் எங்கே டாக்டர் அம்பேத்கர் வந்ததுன்னா அங்கே வந்து பாகிஸ்தான் உருவாயிடுச்சு தோழர். அது பேஸ்ட் ஜின்னா வந்து கையில் வந்து அவர் ஒன்றும் ஒரு கன்சர்வேட்டிவ் முஸ்லீம்லாம் கிடையாது, அவர் மோர் ப்ரொக்ரெசிவ் டைப். அவர் ஒரு இஸ்லாமியராகவே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அவர் வாட்டன் ஸ்மோக்கிங் பைப் எடுத்து பிரிட்டிஷ்கார் மாதிரி இருப்பார், அவரோட இங்கிலீஷ் நரேட்டிவ்லாம். ஸோ அவர் ப்ரொக்ரெசிவ் அப்ரோச்சில் வந்து அவர் அப்பயே ஆன்டிசிபேட் பண்ணிட்டார் ஜின்னா ஏர்லியாகவே. காங்கிரஸ் வந்து
வேற ஆங்கிளில் போயிட்டுருக்கு அப்படின்னு. அது வேற ஆங்கிள் போகிறதுக்கு முன்னே காரணம் என்னன்னா, மோத்திலால் நேரு வந்து தன்னோட சன் ஜவஹர்லால் நேருக்கு வந்து ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அந்த கடிதத்தை அவர் என்ன எழுதுறாருன்னா, நான் காங்கிரஸ் விட்டு வெளியேறலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது என்ன காரணம்னா, காங்கிரஸ் வந்து சோஷியலிஸ்டிக் பாதையிலையும் மக்களுக்கான விடுதலை வேட்கைக்கும் போது ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் சமீப காலமாக ஒரு இந்துத்துவவாதிகள் வந்து காங்கிரஸ் உள்ள வந்து சேர்றாங்க. அதுக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இது காங்கிரஸ் தலைமை வந்து கண்டுக்க மாட்டேங்குது. அவங்க இந்துத்துவ மனுவாத கருத்துக்களை வந்து காங்கிரஸில் வந்து திணிக்கிறாங்க. இதை நீங்கள் கண்டறிஞ்சு வெளியே ஏற்றலைன்னா நாளைக்கு காங்கிரஸ் விழுந்து போவோன்னு மோத்திலால் நேரு ஜவஹர்லால் நேருவோட அப்பா முன்கூடியே கண்டிச்சிருக்காரு. அந்த லெட்டரை வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு ஆர்டிக்கல் ப்ரொஃபஸர் நாகநாதன் கிட்ட கொடுத்தாரு, என்னோட தந்தை. அப்போ உள்ள என்ட்ரா வராங்க. அப்போ அவங்க ஒரு ஃபோர்ஸ் உள்ள, காங்கிரஸ்க்குள்ள ஒரு ஃபோர்ஸ். காங்கிரஸ் வெளியில் இவங்க வந்து 1925 ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிச்சு சங்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும் போது அவங்க ப்ரெஷர். அங்கே ஒரு இஸ்லாம் கண்ட்ரி, அங்கே ஸ்டேட் ரிலீஜன் வந்து இஸ்லாம் சொல்லிட்டாங்க. இங்கே நம்ம பிரதான இந்துக்கள் நம்ம ஹிந்து ரிலிஜனை வந்து ஸ்டேட் ரிலிஜனை அனௌன்ஸ் பண்ணணும்னு பயங்கரமான ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்திருக்கணும். வித்தின் தி டிஸ்கஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் மேக்கர்ஸ், அவுட் சைட் பப்ளிக்ல உள்ள டிஸ்கஷன். அப்போ நேரு அவர்களுக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் ஒரு விஷயத்தில் வரணும். என்ன விஷயத்தில் வரணும்? வி ஷுட் மேக் இங்கே வந்து மத சார்பின்மை கோட்பாடு, செக்குலரிசம் ஃபவுண்டேஷன்ஸை வந்து நிலைநிறுத்தத்துக்கான ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம மத சார்பின்மை கருத்துக்களோட நம்ம இயங்கிட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு அடிப்படை. ஸோ அப்போ வந்து அதையும் அவர் ஆங்கர் பண்ணியிருக்காங்க. அதை ஆங்கர் பண்ணுறதுக்கு பாடப்பட்டிருக்காங்க. அவர் வந்து புத்தர் எடுத்து வந்திருக்காரு, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஃபெட்டர்னிட்டி கொண்டு வந்திருக்காரு, செக்குலரிசம் பிரின்சிபல்ஸாக இந்த நாட்டுக்கு எதுவும் ரிலிஜன் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஃபோர்ஸி பண்ணாங்க. என்ன ஃபோர்ஸி பண்ணாங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்டேட் ரிலிஜன், ஏன்னா பக்கத்தில் இருக்க இஸ்லாம் அடிப்படையில் ஒரு கண்ட்ரி உருவாயிடுச்சு, இங்கே நம்ம பண்ணனா பிரச்சனை ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் 14 விழுக்காடு அதிகமான இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் உருவான கூட பாகிஸ்தானுக்கு போகாமல் இந்தியா தான் என் நாடுன்னு இங்கே இருக்கிறாங்க. கரெக்டா இல்லையா? இப்போ இவங்களுக்கு தேசபக்தி டெஸ்ட் யாருக்கு அதிகம்? எனக்கு என் மதத்தின் சார்பில் நாடு உருவாயிடுச்சு, எனக்கு அந்த நாடு வேணாம், எனக்கு இந்தியா தான் என் நாடுன்னு சொன்னவங்க தான் இப்போ தேசபக்தி அதிகம். அப்போ இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற வசிக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய குடும்பத்தினர் தான் அதிகமான நாட்டு மேலே பக்தி உள்ளவர்கள் அப்படின்னு நமக்கு ப்ரூவ் ஆகுதா இல்லையா? அப்போ அவங்கள பாதுகாக்க வேண்டிய சூழலை தான் இந்த செக்குலரிசம் கான்செப்ட் வந்து என்ஷ்ரைன் பண்ணுறாங்க. அந்த செக்குலரிசம்னு வேர்ட் போடலன்னா கூட ஒரு வேர்ட் போட்டாங்க, தி ஸ்டேட் ஹேஸ் நோ ரிலிஜன். ரிலிஜன் எந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸும் சோஷியல் அஃபேர்ஸ்லையும் இருக்கக்கூடாதுன்னு அதுக்கும் ஒரு பெரிய சண்டை போட்டு ஆங்கர் பண்ணிட்டாங்க. ரைட். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த சேலஞ்ச் என்ன சேலஞ்ச்? நம்ம சொல்கிற இந்த ஃபெடரல் கான்செப்டுக்கு வருவோம். இப்போ தான் இந்தியா பாகிஸ்தான் அங்கே வந்து பயங்கரமான சண்டை நடந்து, மதத்தின் பேரால் அடிதடி நடந்து, கொலை மோசமான அளவில் வந்து சகோதரர்கள் வந்து வெட்டி கொலை பண்ணிட்டு இருக்கிற சூழல். 550 ராஜஸ்தான் சிம்மாசனங்கள் எல்லாரும் ஒரு ராஜ சித்தாந்துகள் 550 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. சமஸ்தானங்கள், சில பேர் பிரிட்டிஷ்க்கு வரி கட்டினாங்க, சில பேர் ரெசிஸ்ட் பண்ணாங்க. அந்த 550 பேரை இன்டெகிரேட் பண்ண ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஆஸ்பெக்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்ட்ரலைசேஷனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கணும்னு நம்பினாங்க. அப்போ இந்தியாவன்ற ஒரு ஃப்ரேம்வொர்க்கை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா சில காம்ப்ரமைசஸ் அட்டைன் பண்ணாங்க. அப்போ அந்த காம்ப்ரமைசஸ் அட்டைன் பண்ணும்போது அப்பயே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் நம்ம ஆளுங்க யாரும் போகல. ஏன்னா நம்ம வந்து தேர்தல் புறக்கணிப்பில் இருந்தோம். அப்போ நம்ம ரெப்ரசன்டேஷன் யாருமே இல்லை. அப்படி இருந்தால் கூட தமிழ்நாட்டிலேருந்து சில வாய்ஸஸ், அவங்க வந்து பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க சில வாய்ஸஸ் வந்து ரைஸ் பண்ணாங்க. அதாவது இந்த மாதிரி டூ மச் சென்ட்ரலைசேஷன் வந்து இந்த நாட்டுக்கு ஆபத்துன்னு வாய்ஸஸ் ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க.
அப்போ தான் அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒரு டிஸ்கஷன், ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாரு, இந்த காசி ஃபெடரல் அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு. அந்த யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து ஒரு முழுமையான கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் யூஎஸ்ஏ மாதிரி இல்லை ஒரு முழுமையான ஒரு யூனிட்டரி ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டியூஷன் மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் இல்லை, சம்மர் ஒரு மிடில். இது வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் எப்படி இயங்கணும்னா, நார்மலான சிச்சுவேஷனில் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும். இப்போ ஏதாவது ஒரு அபாயகரமான விஷயங்கள், போர் சூழல், இல்லை பஞ்சம், இல்லை கோவிட் மாதிரி ஒரு பேரிட வச்சுங்க, அந்த நேரத்தில் தான் இது வந்து அந்த ஃபெடரல் நேச்சர்லேருந்து கொஞ்சம் விலகி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை ப்ரொவைட் பண்ணுறாரு. அதை ப்ரொவைட் பண்ணிட்டதுக்கப்புறம் அவர் சொல்கிற விஷயம் வந்து அதே தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், ரெசிடுவல் பவர்ஸ், அப்புறம் ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து கொஞ்சம் லெவலில் கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. ரெசிடுவல் பவர்ஸ் வந்து வச்சுட்டு அதுவும் இப்போ மொரலஸ் சென்ட்ரலைசேஷன் டெண்டன்சி வந்துடுது. சில ஆர்டிகல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சருக்கும் கான்ஃப்ளிக்ட் வந்ததுன்னா சென்ட்ரல் ஓவர் ரைட் ஆகிற சில லெஜிஸ்லேஷனும் உள்ளே வச்சுடுறாங்க. இதெல்லாம் எந்த சூழலை பண்ணியிருப்பாங்கன்னா, இன்றைக்கி அந்த பேக்ரவுண்டுக்காக தான் இந்த முன்னாடி இருக்க வரலாறுலாம் சொன்னேன் நான். ஆனால் ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் வச்சுருக்காங்க. என்னன்னா, யாராவது ஒரு மாகாணம், ப்ரொவின்ஷியல் கவுன்சில் இந்த இந்தியா என்ற துணை கண்ட கூட்டமைப்பில் வெளியேறணும்னு நினச்சா வெளியேறலாம், மக்கள் முடிவெடுத்தா. அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸும் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ப்ரொக்ரெசிவான விஷயமும் வச்சுருக்காங்க. மக்கள்கிட்ட அந்த சாவரன்ட்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணுற ப்ராசஸாக இருந்திருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் சொல்லும் போது 2 விஷயம் சொல்கிறாரு. பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன், 1 man 1 vote. ஆனால் சோஷியலாக இந்த சிஸ்டம் அந்த சமத்துவத்தை பார்க்கதா? அப்படி பார்க்கலன்னா சோஷியலாக அப்ரெஸ் ஆகிற கம்யூனிட்டிஸ் வந்து இதை டீத்ரோன் பண்ணுவாங்க. இந்த அரசியலமைப்பு சட்டம் டாக்குமெண்ட் பண்ணுறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, இந்த அரசியலமைப்பு சட்டம் இது வந்து நான் ஒரு டாக்குமெண்ட், இது டைனமிக் டாக்குமெண்ட். டைனமிக் டாக்குமெண்ட்னா நீங்கள் அமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுக்குறாரு. மற்ற யூஎஸ் மாதிரி அரசியலமைப்பு சட்டம் தான் ரிஜிட் டாக்குமெண்ட். இப்போ நம்ம பார்லிமெண்ட் ஜனநாயகத்தில் 2/3 பார்லிமெண்ட் வந்து பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ணுறதுக்கான டைனமிக்கான ஒரு டாக்குமெண்ட் கிடையாது. அந்த டைனமிக்கான டாக்குமெண்ட்டுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். அது அப்புறம் பேசலாம். பட் அந்த டைனமிக்கான டாக்குமெண்ட் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒரு ஸ்ட்ரக்சர் ரூல் புக். இது இந்த ரூல் புக்கை யார் ஃபாலோ பண்ணுற பொறுத்து தான் இது இயங்கும். ஃபாலோ பண்ணுறவன் ஓரளவு ஜனநாயகவாதியாக இருந்தால், இது உண்மையான ஹோலிஸ்டிக்கான அப்ரோச்சாக இருந்தால் இது இயங்கும் நல்லா. ஆனால் ஃபாலோ பண்ணுறவங்க, இந்த ரூல் புக்கை ஆட்சி அதிகாரத்தில் உட்காரவங்க தக்ஸ் மாதிரி இருந்தாங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் பேட் கான்ஸ்டிடியூஷனாக இருக்கணும். அதையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். ஸோ அப்போ மாநில சுயாட்சிக்காக, கூட்டாட்சி தத்துவத்துக்காக குரல் எழுப்புவோம். நம்ம டிஃபால்ட்டாக ஆனால் அம்பேத்கர் பண்ணியிருந்தா இது கரெக்ட் பண்ணியிருக்கலாமே நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்காக நான் பதில் சொல்கிறேன். அவருக்கு உண்டான சுச்சுவேஷனில் அவருக்கு என்ன டெம்ப்ளேட்டில் இருக்கிற விஷயத்தை வந்து எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அவர் ப்ரொவைட் பண்ணிட்டு போயிருக்காரு தான் திமுக அவர் சட்டமன்ற உறுப்பினர் என்னோட கருத்து. அப்போ வந்து இந்த ஃப்ரேம்வொர்க்குள்ளே நம்ம வந்து இருக்கோம். இப்போ இந்த ஃப்ரேம்வொர்க்குள்ளே இயங்கிட்டு இருக்கு, நாட் அன் இஷ்யூ. அப்போ வந்து திராவிட நாடு கோரிக்கையை வந்து நம்ம வந்து மாநில சுயாட்சி கோரிக்கையாக திராவிட முன்னேற்ற கழகம் அடாப்ட் பண்ணும்போது, எப்போ அடாப்ட் பண்ணது? எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் ஸ்பேஸ் அடிப்படையில் வந்து பேரறிஞர் அண்ணா வந்து ராஜ்யசபாவில் வந்து கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் இறையாண்மை, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் இறையாண்மை மக்கள்கிட்ட தான் இருக்குது. மக்கள் விரும்பினா, மக்கள் விரும்பிய அளவுக்கு அந்த அதிகாரம் ஸ்பேஸ் கொடுத்துருக்குன்னு அதை பயன்படுத்தி தான் கேட்குறாரு பார்லிமெண்ட். பயந்துட்டாங்க. என்னது இவங்க போராட்டம் பண்ணால், கன்று வச்சு சண்டை போட்டால், மிலிட்ரி வச்சு அடக்கிடலாம், கரெக்டாக இல்லையா? இல்லை ராஜ சமஸ்தானங்கள் மாதிரி மிலிட்ரி இறக்கி டேக் ஓவர் பண்ணி இணைச்சிடலாம் பை ஃபோர்ஸ். காஷ்மீர் மாதிரி ஒரு ஆர்ம் ஸ்ட்ரகிள் பண்ணால் டெரரிஸ்ட்னு முத்திரை குத்தி காலி பண்ணிடலாம்.
இது நான் புது ஃபார்மேட்டாக இருக்குது. மக்களால் தேர்ந்த பிரதிநிதிகள் பார்லிமெண்ட் ஜனநாயகத்தில், அதாவது பார்லிமெண்ட் ஜனநாயகத்தை தேர்தல் ஜனநாயகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள ஸ்பேஸ் வச்சு உரிமையாக கேட்குறாங்களே, அந்த உரிமையாக கேட்கறதுக்கான எப்படி இது ஹேண்டில் பண்ணுறதுன்னு திணறிட்டாங்க அப்படின்னு சொல்லும் தொடர். நீங்கள் வந்து அந்த திணறிட்டாங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்கிறாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு நான் இங்கே சொல்லும் போது வெறும் நான் பொலிட்டிக்கல் பவரில் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பவரில் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்னன்னா, நான் சொன்ன அந்த பூர்வீக தன்மையோட, ஆர்ய சித்தாந்தத்தோட, மனு தர்ம கோட்பாடோட, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தோட ஒரு அன்னோன் ஃபோர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ரூலிங் டிஸ்பஷனில் இருக்காங்க. முன்ன வெளிப்பாடு வரல, இப்போ வெளிப்படையாக தெரியுது நமக்கு. அவ்வளோதான். அவங்க இந்தியா சுதந்திரம் பெற்று குடியரசு ஆனதுலேருந்து அந்த ஃபோர்ஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபோர்ஸ் எங்கிட்டே இருக்கு. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபோர்ஸ் அன்னோன் செட் ஆஃப் பீப்புள், தெரியாதவர்கள். அவங்க வந்து அரசாங்க இயந்திரத்தை வந்து டிட்டர்மைன் பண்ணுற ஃபோர்ஸ். எந்த கவர்மெண்ட் வரலாம், எந்த கவர்மெண்ட் போகலாம், எந்த லீடர் வரலாம், எந்த லீடர் போகலாம், எந்த லீடர் வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் ஹேண்டில் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்க நெட்வொர்க். இப்போலாம் தோழர்களே, இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி கூட ஒரு திஷா கமிட்டியில் யூனியன் கவர்மெண்ட்டோட இன்ட்ராக்ஷனுக்கு அப்போ ஒரு தமிழர் அவர்கிட்ட கேட்டேன். பேரை சொல்லுவார் இப்போ இல்லை, பாவம் வேலைக்குள்ள இடம். சார், நிறைய பேர் கோஸ்ட் ஆஃபீஸஸ் உட்காந்துருக்கானுங்க சார் எல்லா யூனியன் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லையும். நாங்கள் வந்து பல கவர்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் சார். காங்கிரஸ் கவர்மெண்ட் பார்த்துருக்கோம், யுனைடெட் ஃப்ரண்ட், நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் பார்த்துருக்கோம். ஏன் போனதில் வாஜ்பாய் கவர்மெண்ட் கூட நாங்கள் பார்த்துருப்போம் சார். ஆனால் இப்போ ஒரு அன்னோன் கோஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் உட்காந்துருக்காங்க சார் எல்லா ஆஃபீஸ்லையும். அவங்க வேலையே ஒன்று தான் சார். எதெல்லாம் அவங்க அஜெண்டாவுக்கு ஃபேவரட் பண்ணதோ அது ரேப்பிட், எதெல்லாம் அஜெண்டாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கோ அது காலி பண்ணுறது தான். இது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமாக நடந்துகிட்ருக்கு சார். யூனியன் கவர்மெண்ட்டில் மினிஸ்டர்ஸ்லாம் ஒரு மேட்டரே இல்லை சார், பவர்லெஸ் ஆகிட்டாங்க. நோ மினிஸ்டர்ஸ் கேன் கால் த ஷாட்ஸ், நோ கேபினெட் செக்ரட்டரிஸ் கேன் கால் த ஷாட். அந்த கோஸ்ட் ஆப்ரேட்டிவ் யார் அலைன் ஆகுங்களோ அவங்களுக்கு தே ஆர் ரீடைன்டு, யார் இல்லைன்னா தே ஆர் மூட் அவுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து இடியை பார்க்கணும், சிபிஐ பார்க்கணும், எலெக்ஷன் கமிஷனை பார்க்கணும். ஸோ அப்போ யாருன்னா 1925 ஒரு சின்ன ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷன் ப்ராப்பரான ஆட்களை ட்ரெயின் பண்ணி இந்த டெமோக்ரஸி ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சு, கிராஸ் ரூட்டில் வேலை செஞ்சு, எலக்ட்ரலாக வேலை செஞ்சு, பியூரோக்ராட்டிக் ட்ரைனிங்க்கு வேலை செஞ்சு, ஆளுங்களை வந்து உள்ளே ஏற்றி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு, லா எக்ஸாமை எழுத வச்சு, லாயர்ஸ் வந்து ஜட்ஜஸாக மாறுதும், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கீழே செக்ரட்டரி, கேபினெட் செக்ரட்டரி, யூனியன் கேபினெட் செக்ரட்டரி உட்காரதும் ஸ்ட்ரக்சரில் அசெண்ட் ஆகும்போது அரசியல் அமைப்பு சட்டத்தில் எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்குது, அந்த கேப்ஸை நம்ம எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலான்னு அழகான ஒரு நெட்வொர்க்கோட உச்சத்தில் தான் இப்போ நம்ம இருந்துகிட்ருக்கோம். அப்போ அண்ணா கேட்கும் போது நேஷ்னல் இன்டகிரேஷன் கமிட்டின்னு ஒன்று அமைச்சு யார் யாரெல்லாம் இந்த நேஷ்னல் இன்டகிரேஷன் கமிட்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்களோ அந்த அரசியல் கட்சியை தடை பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. பேன், அவ்வளோதான். அப்போ பேன் வரும்போது அப்போ அண்ணா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் எடுக்கிறாரு. ஓகே, மக்கள் வச்சு கன் ஏந்திய துப்பாக்கி ஏந்தி போராட்டம்லாம் பண்ண முடியாது, இருக்கிற டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் நம்ம நம்ப ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த காரணங்கள் இருக்குது சொல்லி மாநில சுயாட்சின்னு ஒரு வேர்டை வந்து காயின் பண்ணி, மாநில உரிமைகள் வேர்டை காயின் பண்ணி, அது அலைன்மெண்ட்டில் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இந்த ஃப்ரேம்வொர்க்குள்ளே ஃபைட் பண்ணுற ப்ரொவிஷன் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்தமிழரின் கலைஞர் ராஜ்மன்னர் குழுவை உருவாக்கி அதுக்கு ஒரு கமிட்டி உருவாக்கி அதுக்கு பெரிய அளவில் டிஸ்கஷன் நடத்தி ஸ்டேட் ஆட்டானமிக்கான ரெசல்யூஷனை ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக தமிழ்நாடு வந்து பாஸ் பண்ணுது. நீங்கள் நல்லா படிக்கணும். அந்த அப்போ ஆழி வந்து அந்த புக்கு கொண்டு வந்திருக்காரு 1974. நல்ல டாக்குமெண்ட்டான புக்கு. மாநில சுயாட்சியில் பற்றி ஓரளவு உங்களுக்கு விருப்பமுடையவர்கள் நான் 2-3 புக்ஸாக உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். அது தமிழில் படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வெவ்வேறு விதத்தில் வந்து இந்தியனோட கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க்கை வந்து டெமோக்ராட்டிக் ஃபெடரலிசமில் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்குறாங்க. ஒரு தரையும்
நம்ம வந்து ப்ரெஷர் போட்டு ஒரு கமிட்டி போட்டு ரெக்கமெண்டேஷன் அமைச்சா எமர்ஜென்சின்னு ஒன்று கொண்டு வந்து டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம வெளியே தள்ளி அப்போ டிஎம்கே வந்து ஒரு டைல்யூட் பண்ணுறதுக்கு இன்னொரு வெர்ஷனை உருவாக்கி நம்ம தள்ளுறாங்க. நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து நம்ம வந்து வாய்ஸ் ரேஸ் ஃபார் ஸ்டேட் அட்டானமியோ அப்போ வந்து ஏதாவது ஒரு டிபேக்கல் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கன்ஃபியூஷன் நடந்த ட்ராஜெக்டரி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கன்ற. இன்னும் என்ன பியூட்டினா செகண்ட் என்டிஏ பார்ட்டிசிபேஷன் நிறைய தொழில் சொல்லுவாங்க டிஎம்கே அவ்வளோ தூரம் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு, அப்பயே நம்ம வந்து ஏன் வந்து எமர்ஜென்சி காலகட்டத்தில் இது ரிவர்ஸ் பண்ணியிருக்கலாமே, எஜுகேஷனையும் இதையும் ஹெல்த்தையும் ரிவர்ஸ் பண்ணியிருக்கலாமே. டெஃபினட்டாக அந்த கேப் நமக்கு பெரிய டிபேக். அந்த நேரத்தில் அந்த டைமில் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ குளோபலைசேஷன் அடாப்ட் பண்ணிட்டோம். வளர்ச்சி திட்டங்கள் ஒன்றிய அரசு கிட்ட இருந்த ஃபண்டை வந்து வளர்ச்சி திட்டங்களுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்கான டிவிடெண்ட்டுக்கு கொண்டு வர ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸில் உரிமை சார்ந்த விஷயங்கள் வந்து ஆல்வேஸ் வில் டேக் அ பேக் சீட். இப்போ டெவலப்மெண்ட்டாக உரிமை சார்ந்த விஷயமான ஒரு அரசியல் கட்சிகளுக்கு எப்போதும் ஒரு டைலாமா இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் 2004 to 2014 தமிழ்நாடுக்கு யூனியன் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட வந்த ப்ராஜெக்ட்ஸ் மட்டுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். வேறு எந்த ஸ்டேட்டுக்கும் அதை தான் இப்போ கத்துறானுங்க அந்த டைமில். ஏன் இப்போ வந்து ரொம்ப அவங்க எதிர் பெஞ்சில் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எல்லாமே தமிழ்நாடு, எல்லாமே தமிழ்நாட்டுக்கு டைவெர்ட் பண்ணிட்டே இருக்கும் அந்த பீரியடில். சோஷியோ எக்கனாமிக் இண்டஸ்ட்ரீஸ், சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை நம்ம ஏற்கனவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹெல்த், இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனல் ஸ்பிரிட்டில் டேக் ஆஃப் ஆன பீரியட் இந்த பீரியட். எக்கச்சக்கமான எம்எஸ்எம்இ செக்டர்ஸ், எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராஜெக்ட்ஸு, சாஃப்ட்வேர் ரெவல்யூஷன் நம்ம அடாப்ட் பண்ணது, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிரிட்ஜஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, அப்போ தான் மேப் போட்ட எல்லா மேப்பிங்கும் அந்த பீரியடில் இன்வால்வ் ஆகி நம்ம டைவெர்ட் பண்ணோம். அப்போ உரிமை சார்ந்த விஷயங்கள் டெஃபினட்டாக அது ஒரு ட்ராப் தான். ஸோ இது பண்ணால் நீங்கள் உரிமை சார்ந்த விஷயம் நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு திருப்பியும் கோஸ் ஃபேக்டர்ஸ் ஆப்ரேட்டாக இருக்கும்னு என்னோட. இப்போ நான் அந்த நிலையில் இல்லை, பட் என்னால் அப்சர்வ் பண்ண முடியாது அந்த விஷயத்தை. ஓகே, தட்ஸ் டன். இப்போ சரி, ப்ரெஷர் போட்டாங்களா, ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னடா வாஜ்பாய் பீரியடில் வெங்கடாச்சலயா கமிஷன் ஒன்று போட்டாங்க. அது யூனியன் கவர்மெண்ட் போட்ட கமிஷன். அதுக்கு முன்னாடி சர்க்காரியா கமிஷன் யூனியன் கவர்மெண்ட் போட்டது. எப்போ போட்டாங்கன்னா எம்ஜிஆர் வந்து எப்போ பார்த்தாலும் எப்போ ஒரு கலைஞர் என்ன பண்ணாரோ அதை நம்ம பண்ணோன்னு ஒரு முனைப்பு இருக்கும். அப்போ என்ன பண்ணார்னா என்டிஆர், எம்ஜிஆர், ஹெக்டே வந்து என்ன பண்ணுறாங்க, சவுத் இந்தியன் சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தி இந்திரா காந்தியை பயமுறுத்துறாங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸாக என்ன இந்திரா காந்தி ஒரு சர்க்காரியா கமிஷன் ஒன்று போட்டாங்க. சர்க்காரியா வந்து இங்கே வந்து யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், அதுவும் யூனியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கமிஷன். கவர்னரே இருக்கக்கூடாதுன்னு அந்த கமிஷனே சொல்லியிருக்கு, சர்க்காரியே சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வெங்கடாச்சலயா கமிஷன் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணிட்டாங்க. பிறகு UPA 1 வரும்போது 2006 நம்ம ஆட்சி அமைக்கும் போது பூஞ்சி கமிஷன், அதாவது யூனியன் ஸ்டேட் ரிலேஷனுக்கு குவெஸ்டினர்ஸ் கொடுத்தாங்க. தோழர்களே, இது என்ன வியப்புனா, ஒரு தரையாக நம்ம கமிஷன், நம்ம போட்ட கமிஷனாக இருக்கட்டும் இல்லை அவங்க போட்ட கமிஷனாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கி, நான் சொன்ன அந்த கோஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அதுக்கு 10 மடங்கு அகெயின்ஸ்டாக லெஜிஸ்லேஷன் அதுக்கப்புறம் நிறைவேற்றிருக்காங்க. ஓ, நீ இந்த விஷயம் தான் கேட்குறியா, இந்த விஷயம் தானே ஹேண்டில் பண்ணுறியா, ஸ்டேட்டில் இது தான் கேட்குறியா அப்படி சொல்லி அவங்க ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குன்னா அந்த ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் பண்ணிக்கல, அப்படியே ஆப்போசிட்ஸ் போடுவோம்ல, இரவு பகல் இன்பம் துன்பம் மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டான லெஜிஸ்லேஷன்ஸை ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் அப்போ தான் ஒரு தடவை டைட்டு ராஜ்பனார் குழு கேட்டது இப்போ அதோட மோசமான லெஜிஸ்லேஷன்ஸ். சர்க்காரியா கமிஷன் போட்டோம்னா அதோட மோசமான லெஜிஸ்லேஷன்ஸ். வெங்கடாச்சலயா கமிஷன் கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அதுக்கு மோசமான, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் லெஜிஸ்லேஷன்ஸ். கடைசியில் யூனியன் ஸ்டேட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸில் பண்ணி இப்போ 2014 2025 வரைக்கும் பாஜக நிறைவேற்றின அத்தனை லெஜிஸ்லேஷன்ஸும் 90% சென்ட்ரலைசேஷனுக்கான லெஜிஸ்லேஷன்ஸ். இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லெஜிஸ்லேஷன் ஏற்றும் போது இங்கே ஏதாவது நம்ம மதம் சார்ந்த விஷயத்தை ஏதாவது வீரியமாக பேசி ப்ரோவோகேட்டிவாக ஒரு எம்பியை பேச விடுவானுங்க, ப்ரோவோகேட்டிவாக ஒரு மினிஸ்டர் பேச விடுவாங்க. நம்ம அங்கே போய் லபோலபோலபான கத்திட்டு இருப்போம். லெஜிஸ்லேஷன் சூப்பராக ஒர்க் பண்ணி பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி சர்மவுண்டபுளாக ஒர்க் பண்ணியிருக்காங்க 2014 இந்நாள் வரைக்கும்.
அவ்வளோ சென்ட்ரலைசேஷன் லெஜிஸ்லேஷன் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற கோஆப்ரேட்டிவ்ஸ்லேருந்து ஆரம்பித்து அக்ரிகல்ச்சர் லாஸ் ஆரம்பித்து எஜுகேஷன் பற்றி நான் டிஸ்கஸே பண்ண தேவையில்லை. NEP டாக்குமெண்ட் மாதிரி ஒன்று உருவாக்கி நீட்டு போன எக்ஸாமை கொண்டா வந்து அவங்க லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உச்சநீதிமன்றத்துக்கு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. பாஸ் இங்கே நாங்கள் லெஜிஸ்லேஷன் ஏற்றுறோம், அங்கங்கே கூச்சல் குழப்பம் இருக்கும், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே பாசிட்டிவாக பேசுங்க, ஃபஸ்ட்டு எங்களை போட்டு திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடைசியில் எண்டு வர்டிக்ட் மட்டும் நீங்கள் வந்து சென்ட்ரலைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ண பாருங்க. ஏன்னா உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணியிருக்கு அவங்கள ப்ராசஸ்க்கு. நீங்கள் வந்து மார்க் கேலண்டர் ஒரு ஆய்வு பண்ணார். என்ன ஆய்வு பண்ணார்னா, இது வரைக்கும் ரிசர்வேஷனுக்கு ஃபார் அகேன்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டில் 84% ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க. 16% தான் ஃபாரான வித் ரைடர்ஸோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் சமூக நீதி பொறுத்தவரையில். மாநில சுயாட்சியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 99ல் 100% இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் சென்டர் இன்க்ளூடிங் எஸ்டர்டேஸ் ஜட்ஜ்மெண்ட். அப்போ வந்து இந்த நெட்வொர்க்கிங் வந்து ஃபெனாமினல் நெட்வொர்க்கிங் வந்து எதிர்த்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம தான் வந்து குரல் கொடுத்துட்டே இருப்போம். இது புரியுமா, பாமர ஏழைய மக்களுக்கு தெரியுமா, இது அவங்கள அஃபெக்ட் பண்ணுமானா, நம்ம வந்து இது வந்து நம்ம இது மக்கள் மன்றத்தில் நம்ம தொடர்ச்சியாக வைக்கிறதுக்கு காரணம் தான் நம்ம ஸ்ட்ரென்த்து. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மூமெண்ட்ஸோட ரோல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸை வந்து கைட் பண்ணுறதும், அதே மாதிரி பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் எங்கேயாவது டீவேச்சுன்னா கொஸ்டின் பண்ணுறது தன்மை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த சோஷியல் மூமெண்ட்ஸோட ரோல் நம்ம இல்லாமல் போச்சுன்னா கஷ்டம் தோழர். நான் சொல்கிற அடிப்படையில் சொல்கிறேன். ஸோ சமூகத்தில் இருக்கிற இந்த மாதிரியான கருத்தியலோட கொள்கை ரீதியாக தமிழ்நாடோட அடிப்படை பேஸ், பெரியார் உருவாக்கப்பட்ட பேஸை வந்து நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்கிறது அது ரொம்ப கடினமான காரியம். ஏன் அதை நம்ம சஸ்டெயின் பண்ணுறோன்னா, அரசியல் கட்சிகள் வரலாம் போகலாம், தேர்தல் களங்கள் மாறலாம் போகலாம், அன்சர்டனிட்டி வரலாம் போகலாம், பட் ஆனால் இந்த ஃபோர்ஸ் வந்து சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்கும். நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஏன் நம்ம ரிசர்வேஷன் டாக்குமெண்ட்டில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தோம் தமிழ்நாடுனா, பெரியாரோட பயணித்த, பெரியாரால் உருவாக்கிய சமூக நீதி கருத்தில் உள்வாங்கியவர் பிரதான அரசியல் கட்சியில் உள்ள பவர்ஃபுல் செக்மெண்ட்டில் இருந்தாங்க தோழர். அதனால திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் சமூக நீதி கொள்கையில் பெரிய அளவில் வித்தியாசம் ஏற்படல. There was always one force of social justice warriors, empowered warriors, politically empowered warriors, politically electoral win warriors in both political systems. அதனால உங்களுக்கு ரிசர்வேஷன் இஷ்யூ தமிழ்நாட்டில் வந்து வாழ்வியலாகவே மாறிடுச்சு. இதோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியாது. ஆனால் மாநில சுயாட்சி அப்படி இருக்கா? அதான் கேட்குறோம். மாநில உரிமைகள் அப்படி இல்லையா? அப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து மத சார்பின்மை கொள்கையை வந்து மெயின்டைன் பண்ணுறோம், சோஷியல் ஜஸ்டிஸ் மெயின்டைன் பண்ணுறோன்னா, எல்லா அரசியல் கட்சிகளும் ஏன் இன்ஃப்ளூயன்சஸ் சொல்கிறோம், இன்ஃப்ளூயன்சஸ்னால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில், டிசிஷன் மேக்கிங் பாடிஸில் சோஷியல் ஜஸ்டிஸை வந்து டிவேட்டாகவும் சோல் கீப்பர்ஸாக பார்த்துக்கிட்டாங்க. அது யாருன்னு எதனால் பார்த்துக்கிட்டாங்கன்னா, கிரவுண்டில் சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காங்க. யாராவது இடஒதுக்கீட்டுக்கு தப்பாக பேசினா அவனை மண்டல் அடி அப்படின்னு ஒரு லைன் இருக்குது எல்லாருக்கும். சமூக நீதிக்கு எதிர்ப்பாக பேசுகிறானா மண்டல் அடி. அதனால தான் இந்தியா முழுக்க 10% மேல் ஜாதி இடஒதுக்கீடு செயல்படுத்த முடியும். இங்கே செயல்படுத்த முடியாத காரணம் அவ்வளோ பெரிய கிரவுண்ட் ஒர்க் போயிருக்கு. அந்த கிரவுண்ட் ஒர்க் எக்ஸலண்ட்டாக போயிருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த கிரவுண்ட் ஒர்க் மாதிரி மாநில சுயாட்சினால் இங்கே எல்எம்எல் காலனியில் இருக்கிற குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை? மாநில உரிமைகள் பறிப்போகுது. என்னோட ஸ்லம் போர்டு, ஹேபிட்டட் போர்டு குவார்ட்டர்ஸில் என்னோட உழைக்கும் மக்கள் இருக்கிற விடுதிகளில் அந்த வீட்டு குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்குது தோழர். எனக்கு தெரிஞ்சு நீட் வரத்துக்கு முன்னாடி என்னோட நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பு இருக்கிற பெற்றோர்கள் தன் குழந்தைங்களை வந்து நல்லா படிக்க வச்சு, அவங்க 11th 12th மேக்ஸ், சயின்ஸ், பயாலஜி குரூப் எடுக்க வச்சு டாக்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. நானே நீட் வரதுக்கு முன்னாடி 2-3 ஹேபிட்டட் போர்டில் உழைக்கும் மக்கள் இருக்கிற இடத்துல அவங்க அம்மா வந்து ஹவுஸ் கீப்பிங், அந்த குழந்தை வந்து டாக்டர் ஆகுது. இப்போ போய் பாருங்கள், இப்போ என்ன ஆகுதுன்னா, நீட் வந்து திணிச்ச பிற்பாடு ஒரு சின்ன இம்பேக்டாக சொல்கிறேன் நான், 10th சயின்ஸ் குரூப் எடுக்க வேணாம் முடிவு எடுத்துட்டாங்க. மேனா அது டாக்டர் ஆக முடியாது, இன்ஜினியர் ஆக முடியாது, நீங்கள் காமர்ஸ் குரூப்
எல்லோரும் பிகாம் சொல்லி பிகாம் முடிச்சுட்டு எல்லோரும் ஸ்விக்கியில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஒரு டாக்டர், ஒரு என்ஜினியர், ஒரு மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டி வர பாப்புலேஷனை வந்து சூப்பராக ஸ்கெட்சு போட்டு அடித்தானுங்க. அங்கே சமூக நீதி அடி, மாநில சுயாட்சியும் அடி. ஏன்னா நம்ம ஸ்டேட் என்ன லெஜிஸ்லேஷன் நிறைவேற்றினாலும் சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் ஓவர் ரூல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் அதுக்கு சாங்ஷன் பண்ணி குத்திட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிற்பாடே பார்லிமெண்ட்டில் போய் லெஜிஸ்லேஷன் ஏற்றுறாங்க. வாட் அ சிங்கர்னி. அப்போ அந்த அது பாதிப்பு இங்கே ஒன்றும் இல்லை. விவசாயிகள் நம்ம பஞ்சாப் தோழர்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நம்ம எல்லாரும். அவங்க மட்டும் கடுமையாக அங்கே போராடாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் விவசாயம் எந்த அளவுக்கு காலியாக இருக்குன்னு தெரியும். இப்போயே உங்களுக்கு பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் இந்த மாய்ச்சர் நம்ம ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்தோம். 1720 வாடம் ஆய்வு வந்தால் போனால் அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். கிடங்குகளில் யூனியன் கவர்மெண்ட்டோட ப்ரொக்யூர்மெண்ட்டில் அவன் ஒன் டைம் எஃபர் கூட அவன் ஒத்துக்கிறதா இல்லை. அவன் எங்கே போய் கேட்குறது? நம்ம வந்து கஷ்டப்பட்டு மனித வளத்தில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் தோழர். ஒருத்தரோட சாமானியன்கள் வீட்டில் போய் மருத்துவம் பேசணுன்னா சாமானியன்களுக்கு சமூக தான் மருத்துவம் பார்த்து அவங்க மருத்துவர் ஆகிட்டு அழகு பார்த்துருக்கோம். சுகாதாரத்திலையும் கல்வியிலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ எங்கள் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், என்இ ஸ்கீம்ஸ் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், அரசாங்க பள்ளியில் 7 விழுக்காடு எல்லா அனைத்து கல்லூரியும் சேர்த்துக்கு இதுவாக இருக்கட்டும், எல்லாமே கல்வியில் வந்து அவங்கள மேம்பட்டு பட்டதாரி ஆக்கி, அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டமாக இருக்கட்டும், எல்லா வகையான இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் மாதிரி 22,200 தாங்க இப்போ 12,000 ஆண்டர்ப்ரோனர்ஸ் உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். தமிழ் ஆண்டர்ப்ரோனர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்து பண்ணுறது எம்எஸ்எம்இ செக்டர் வளர்த்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டோம், வரி கட்டாத நபர்களை வரி கட்டும் நபர்களாக மாற்றிட்டோம். டாக்ஸபிள். அப்போ வரி கட்டாத நபர்களை நம்ம கஷ்டப்பட்டு வரி கட்டும் நபர்களாக மாற்றுவோம். ஆனால் அவனோட தனி மனித வரியை நீ எடுத்துன்னு போயிடுவ. அப்போ அவனோட ஜிஎஸ்டி வரியை நீ எடுத்துன்னு போயிடுவ. எல்லா வளங்களையும் நீ எடுத்துன்னு போயிட்டு நீ வந்து கல்விக்கு, எங்கள் பசங்க கல்விக்கு காசு கொடுக்க மாட்டேன், சிஎம்ஆருக்கு காசு கொடுக்க மாட்டேன், வர்டிகல் டெவல்யூஷன் நிதி பகிர்வு ஃபினான்ஸ் கமிஷன் ரூலை போட்டுட்டு நீ வஞ்சிக்கும் நிலையில் நிதி பங்கீடு கொடுக்க மாட்டேன். எங்கே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோண்டா. அப்போ நாங்கள் இவங்களால பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணால், பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்களா? வேற இப்போ அவனுக்கு சீட்டு நம்புற பார்லிமெண்ட் சீட் மட்டும் இல்லை, சிஎம்ஆர் ட்ரெயினே பாப்புலேஷன் அடிப்படையில் தான் நமக்கு ரிஜெக்ட் பண்ணுறான். இது யூனியன் கவர்மெண்ட் பாலிசிடா, அடாப்ட் பண்ணுண்டா, விமன் லிட்ரஸி இம்ப்ரூவ் பண்ணண்டா, விமன் ரைட்ஸ் பண்ணோண்டா. விமன் வில் டிசைட்ரா நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா எங்கள் ஊரில், அவங்க டிசைட் பண்ணுவாங்கடா. நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கான காஸ்ட் யார் பேர் பண்ணுது? ஸ்டேட் தான்டா காஸ்ட் பேர் பண்ணுச்சு, நாங்கள் தான்டா பேர் பண்ண. நீ என்ன கிழிச்ச, எங்களுக்கு என்ன நீ கான்ட்ரிபியூட் பண்ண? நீ டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை இன்வெஸ்ட் பண்ணியா? ஒரு எய்ம்ஸ் சொன்னால் கொடுக்க வக்கில்ல. நான் 26 லட்சம் ரூபாய், 26 கோடி ரூபாய், 30 கோடி ரூபாய் கட்டி ஒரு தலைமை மருத்துவமனையிலேயே நான் வந்து மெடிக்கல் காலேஜை மாத்திரம் 19 டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் ஹெல்த்தில். 8,713 சப் சென்டர் உருவாக்கியிருக்கேன், 2,500 பிரைமரி ஹெல்த் சென்டர் உருவாக்கியிருக்கேன். மெடிக்கலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் டக்குன்னு டாக்டரை வந்து எந்த அப்பாயின்மெண்ட்னா எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் பார்க்கலாம். ஒரே அரசாங்க மருத்துவமனைகளை வந்து பெட் ஸ்கேன் போட்டிருக்கோம், கேன்சர் பேஷண்ட் டிடெக்ட் பண்ணுறது, ப்ரோக்ராம் இன்வைட் பண்ணிருக்கோம். வீட்டுக்கு நாங்கள் மருத்துவம் போய் டப்பா கொடுத்து போய் செய்கிற மக்கள் தெரிய மருத்துவம், பிபி சுகரை கண்ட்ரோல் பண்ணுறோம். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் எஜுகேஷன் செக்டர்லையும் ஹெல்த் செக்டர்லையும். நீ எதுலேயும் நீ பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன், எதுலேயும் நீ கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேற. உண்டல்ல, சிம்பிள். இந்த நகர்ப்புற வாழ்வு குடியிருப்பு தோழர் ஒரு யூனிட்டும் நாங்கள் ரீட்டைன் பண்ணிட்டோம். யார் மக்களும் புறநகருக்கு நாங்கள் வெளியே தரல. 1000 விளக்கில் ஆல் ரீட்டைன் இன் 1000 விளக்கு உழைக்கும் மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாச்சு. 15 லட்சம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது, மாநில அரசு கொடுக்குது. 1.5 லட்சம் ரூபாய் ஒன்றிய அரசு கொடுக்குறான். ஸ்கீம் பிஎம் ஸ்கீமா, அது ஒன் டைம் பேமெண்ட் தான். நான் கர்ப்பிணி பெண்களுக்கு நான் 12,000 ரூபாய் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் டேரெக்டாக. 18 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிச்சிட்டோம் முத்துலட்சுமி ஸ்கீமில். 6,000 ரூபாய் ஒரு பிரெக்னன்சி தான் கொடுப்பாங்க, அதுலேயே குளறுபடி நிறைய. நாங்கள் காப்பீட்டு திட்டம் கவரேஜ் கொடுக்குறோம். 1.2 லட்சம் வருமானம் இல்லை, எல்லா வகையான சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்க்கும். உன் கவரப் எங்கே? எந்த விஷயத்திலும் எங்கேயுமே நீ கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன் என்னோட சோஷியல் இண்டஸ்ட்ரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் எங்கள் மக்கள்கிட்ட இந்த வரி மட்டும் பிடிக்கிட்டே இருக்கியா?
சுரண்டிகிட்டே இருக்கியா, ஃபார்முலா போட்டுகிட்டே இருக்கியா? தோழர்களே, 2014 2025 வரைக்கும் ஆளுகின்ற பாஜகவுக்கு இந்தியாவில் 2 மாநிலம் தான், ஒன்று குஜராத், ஒன்று உத்தரப்பிரதேஷ். நீங்கள் நண்பர்கள் சொல்கிறாங்க அவ்வளோ பணம் கொட்டியிருக்கானுங்களாம், பிரிட்ஜாக கட்டுறாங்களா, ரோடாக போட்டிருக்கானுங்களா, குஜராத்தில் உள்ள R&D இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இங்கேயோ கொண்டு போய் எஸ்கலேட் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு நிப்பா வர வேண்டியது தூக்கிய குஜராத், எவ்ரி திங் டைவர்ட் டு குஜராத். நான் வந்து பிளானிங் கமிஷன் சார்பாக மெடிக்கல் டிவைசஸ் பார்க் மேனுஃபேக்சரிங்காக தமிழ்நாட்டில் வந்து ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்க்கு மெடிக்கல் டிவைஸ் மேனுஃபேக்சரிங்காக நான் வந்து டெசல்ட்ராஃப் தமிழ்நாடு அரசு என்னை அனுப்பிச்சது ஜெர்மனிக்கு. அங்கே ஜெர்மனி IFS ஆஃபீஸரை மீட் பண்ணும்போது அவனுக்கு கொடுத்த ஒரே அஜெண்டா தான் யூபி குஜராத். அங்கே ஜெர்மனியில் இன்வெஸ்டர்ஸ் யாராக வந்தால் இந்த 2 ஸ்டேட்டு தான். இதை நான் வந்தனால எனக்கு ஒரு 15 to 20 minutes ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க. அதையும் மீறி நம்ம வந்து தமிழ்நாடு இப்போ குளோபலைசேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் கண்டெயின் பண்ண முடியாது. தமிழ்நாடு நல்ல ஈகோ சிஸ்டம் இருக்குது, இங்கே நல்லாமே நம்ம ட்ரெயின்டு கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, இங்கே அந்த ஈகோ சிஸ்டம் வராங்க, அதையும் தாண்டி வராங்க. அதையும் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை காட்டிகிட்டு இருக்கோம். அப்போ நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரென்த், ஃபுல் பொட்டென்ஷியலை நான் வந்து இங்கே கொடுக்கணும்னு நினச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் அரசு ஊழியர்கள் எடுத்துங்க, இல்லை மருத்துவ டாக்டர்ஸ் எடுத்துங்க, என்னோட நர்சஸ் எடுத்துங்க, இல்லை பழைய ஓய்வு திட்டம் எடுத்துங்க. இப்போ ஃபினான்ஷியல் டெவல்யூஷன் 50% நம்ம ஸ்டேட்டில் இங்கே ரீட்டைன் பண்ணால் கொடுத்துட்டு போயிட்டு போகிறோம். யார் என்ன க்ரன்ச் பண்ணுற, யார் என்ன பிடிச்சி வச்சிருக்கா? ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறீங்களே, ரிஃபார்ம்ஸ் பண்ணக்கூடாதுன்றான், சப்சிடிஸ் கொடுக்கக்கூடாதுன்றான், டாக்ஸேஷனை உருவி நீ ஃபிசிக்கல் டெபிசிட் நீ மெயின்டைன் பண்ணுன்றான், உன் வருவாய் நிதி பற்றாக்குறை 3 விழுக்காடுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுன்றான், இல்லை அலோகேஷன் அடுத்த அலோகேஷன் வராதுன்னு சொல்கிறான். ஆனால் பிஆரோட டெபிசிட் 9% போது 10,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபிசிக்கல் டெபிசிட் ரேஷியோவில் போகுது எங்கேயோ 50%, 51% எகிறது. நம்ம ஃபிசிக்கல் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறோம், ஏன்னா வித் இன் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம செயல்பட்டு இருக்கோம். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸை வந்து அங்கே ஒரு இன ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக ஒரு குழுக்களாக அவங்க வளர்த்தெடுத்து அவங்களோட வளர்ச்சியை பார்த்து அங்கே இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம்ஸ் வந்து பைலட் ப்ராஜெக்ட் பண்ணி மற்ற ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபெடரல் காம்பனண்ட்டை வந்து முழுமையாக செயல்படுத்தி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வளர்ச்சியை உருவாக்கி அந்த வளர்ச்சி வந்து நாட்டோட வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கான தருணம் அவனுக்கு இல்லை. உங்களை வந்து காலனி ஆதிக்கத்தோட மோசமான ட்ரக்கோனியன் டாக்ஸேஷன் சிஸ்டமோட காலனி யூனிட்ஸாக கன்சிடர் பண்ணுறான். அவ்வளோதான். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ப்ரொவின்ஷியல் கவுன்சிலுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருந்தது, ஃப்ரீடம் இருந்தது. இங்கே அது கூட இல்லை. இப்போ இன்னொன்று என்னென்னா சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ் நேரடியாக டெல்லியில் இருக்கிற 3 IAS ஆஃபீஸர் நினச்சாங்கன்னா, நான் சொன்ன அந்த கோஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் நினச்சாங்கன்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் என்ன ப்ராஜெக்ட் ஆகணும் உங்களை கேட்காம கன்சல்ட் பண்ணாமல் இம்ப்ளிமெண்ட் போயிட்டே இருக்கலாம். Why should I ask the state government? அப்படின்னா கோவிட் அப்போ ஒரு பண்ணாங்க தோழர். என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு கோவிட் டேட்டா வரும்போது முதல் ஒன்றிய அரசு கோவிட் டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியாவை 650 டிஸ்ட்ரிக்ட் டேட்டாவை ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்டேட் பவுண்டரிஸே கலைச்சிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ப்ரொக்யூர்மெண்ட் நீ பண்ணிக்கோப்பா, டேட்டா மட்டும் நாங்கள் யூனிஃபார்ம் ஆகிட்டாங்க. ஆரோக்கிய சேது ஆப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாம் வச்சுருந்தோம். இப்போ எங்கே போச்சு அந்த ஆப்பு? கேட்குறேன், என்ன அக்கௌண்டபிலிட்டி? வேர் டஸ் ஆப் கோ? இதுதான் யூனியன் கவர்மெண்ட். மோடி வந்தார், ஆப் டவுன்லோட் ஆச்சு. நம்ம ஏர் ட்ராவலுக்கு அதான் கம்பல்சரினாங்க, எந்த ட்ராவலுக்கு அதான் கம்பல்சரினாங்க. அப்போ அந்த ஆப் இப்போ எங்கேன்னு கேட்குறாங்க. இப்போ கேட்டால் அந்த ஆப்புக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க தோழர். ஆமாம். அப்போ எத்தனை பேரோட டேட்டா நீ எடுத்துன்னு போன, எத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டேட்டா நீ எடுத்துன்னு போன? இப்போ டேட்டா கேட்குறாங்க தோழர். நம்மளோட பிரசவ டேட்டா, மெட்டர்னிட்டி, இன்ஃபர்மேட்டர் எல்லாமே பெரிய பெரிய ஏஜென்சிஸ் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கானுங்க. நேஷனல் இது பண்ணாதான் உங்களுக்கு ஃபண்டிங். இன்னும் இல்லை, இப்போ எங்கள் பக்கத்தில் ஆயிரம் தொகுதியில் நீங்கள் அறிவாலயம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. ஆரோக்கிய மந்திரின்னு பேக்க வைக்க சொன்னான். வைக்கலான்னா அதுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன்னா. இது தர்மேந்திர பிரதான் ஸ்டைல் இது பண்ணலன்னா இது எதுக்கு நான் கொடுக்கணும்? பிளாக்மெயில் பாலிட்டி. கவர்மெண்ட்டே என்னோட ஃபண்டில் நடந்துகிட்ருக்கு. 6 விழுக்காடு உள்ள பாப்புலேஷன் நாங்கள். இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு நாங்கள் 9% கொடுக்குறோம். நீ உன் வளர்ச்சி 6, ஆனால் தமிழ்நாடு வளர்ச்சி 11.69. நான் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டு, கான்ட்ரிபியூட்டிங் ஸ்டேட்டு. தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை பேர் நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்ட வச்சுருக்கோம், ஜிஎஸ்டி கட்ட வச்சுருக்கோம், டிசிப்ளினாக கட்டுறாங்க. ஜிஎஸ்டி வயலேஷன் பர்சன்டேஜ் தமிழ்நாடு எவ்வளோ தெரியுமா? -2. ஜிஎஸ்டி வயலேஷன் குஜராத் எவ்வளோ தெரியுமா? 13, 14, 20 தாண்டுது. நீ ஒழுங்காக உன் ஸ்டேட்டில் வந்து டாக்ஸேஷன் கலெக்ட் பண்ண
உன்னால் முடியல, நீ டிசைனாக கவுன்சில்ஸ் ஆரம்பிப்ப, அந்த கவுன்சில்ஸ் இருக்க எல்லா ஜனநாயகத்தையுமே விட்டுருவப்பா, அவன் அவ்வளோ தூரம் மோசமாக போக மாட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அந்த நினைப்பு தான் நமக்கு பெரிய ஆபத்து. அதோட டபுள் மடங்காக மோசம் நினைக்கப்புறம் முடிய சுரியிற அரசாங்க அதிகாரிகள் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க தோழர். சார் அவ்வளோ தூரம்லாம் போக மாட்டாங்க சார், சார் அவ்வளோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இது ரொம்ப இமேஜின் பண்ணுறீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி 2 மாதம் கழிச்சு போட்ட போது நான் அப்போ சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். டெய்லி தினமும் ஃபைட் தோழர், டெய்லி சீஃப் மினிஸ்டர் டெய்லி சண்டை, யூனியன் கவர்மெண்ட்டோட கிளாஷு, ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும் வித்தின் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். இந்த லிமிட்டேஷன்ஸோட நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி தான் இந்த அவுட்புட் கொடுக்க முடியும். இன்னும் பெட்டர் அவுட்புட், எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் சாவரிட்டி கொடுங்க, இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஷியல் சாவரிட்டி கொடுங்க, ஏன் பாலிசிஸ் நான் டிட்டர்மைன் பண்ணிக்கிறேன், உன் டெவல்யூஷன் ஃபார்முலா மாற்றியாமல் 50% நாட்டோட வளர்ச்சிக்கு 50% ரீட்டைன் பண்ணுங்கப்பா, 41% கொடுத்து 32% தான் கொடுக்குறானுங்க. லொட்டு லொஸ்கர் ஃபார்முலாவை போட்டு நம்ம டெவல்யூஷனை குறைச்சிட்டே போயிட்டோம். லெஸ் தென் 4% அந்த டெவல்யூஷன் வருது, அவ்வளோதான். ஸ்டேட்டை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்க? இதோட ஓன் டேக்ஸ் ரெவன்யூவே 70 to 80% தமிழ்நாடு வந்து நம்மளோட ஈகோ சிஸ்டம்னால இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த பேஸ் லைனில் வந்து நம்ம உரிமைகளை கேட்குறோம். அப்போ அவனுக்கு தலைவலி. யாரெல்லாம் மாநில உரிமைகள் கேட்குறா, யார் எல்லாம் மொழிக்காக பாதுகாப்பு செய்கிறா, யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கா, மூவ் them அவுட், கிக் them அவுட். அதுக்கு எந்த வகையான எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணுவானுங்க. மத அரசியல் ட்ரை பண்ணி பார்த்தானுங்க, வேலைக்காவில். ஒரு பிரதான மாநில கட்சியை வந்து கூட்டணி சேர்த்து இன்னொரு மாநில கட்சியை கில் பண்ணுறது நடந்ததா இல்லையா? அசாமில் ஃபுல்லாக, நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக கைப்பற்றுறானுங்க, காஷ்மீர் அப்படி தானே கைப்பற்றுறானுங்க. மகாராஷ்டிரா இப்போ எந்த நிலைமை இருக்குது? பிரதான மாநில கட்சி கூட்டணி சேரு, ஒரு மாநில கட்சியை காலி பண்ணு, அடுத்தது நம்ம நேஷனல் பார்ட்டிஸை இன்டெகிரேட் பண்ணலாம். காங்கிரஸ் நமக்கு பிரச்சனை இல்லை, நேஷனல் பார்ட்டி ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் ரீஜனல் பார்ட்டிஸை எப்படி பண்ணுறது? ஒரிசாவில் என்ன பண்ணுறாங்க? ஒரிசா மக்களுக்கு உண்மையான ஒரு கவர்மெண்ட் கொடுத்தவர் நவீன் பட்நாயக், சூப்பராக நம்மளை வச்சு காலி பண்ணானுங்க. சிம்பிளாக 2 ஒரியா சென்டிமெண்ட் எடுத்து போட்டாங்க. ஜெகநாத்புரி கோயில் சாவி எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் எடுத்துன்னு போயிட்டாங்க. நம்மளா திருடர்கள் சொல்லி ஒரிசாவில் ஓட்டு வாங்கினாங்க. பீகார் மக்களை தமிழ்நாட்டு மக்கள் நம்ம சுயமரியாதையோடு நடத்துகிறோம். அன்றைக்கி எங்கள் அப்பாசாமி ஸ்கூல் 110 இருக்க தோழர், நீங்கள் வாங்க, அங்கே படிக்கிற குழந்தைங்களாம் நம்ம புலமேந்த தொழிலாளி குழந்தைங்க தான் படிக்கிறாங்க. அழகாக தமிழ் பண்ணுங்க. ஒரு மொழி கூட அவங்க மும்மொழி இல்லைங்க. அவங்க வட இந்தியாவில் ஒரு மொழி கூட அவங்க சொல்லிக் கொடுக்குறது இல்லை. இங்கே அழகாக இருமொழி கொள்கை படிக்கிறாங்க, படித்து சந்தோஷம் உணவு சாப்பிட்றாங்க. அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டில் யாரும் அடிக்க மாட்டீங்கன்றான். அந்த பாவம் தொழிலாளி சொல்கிறான், தமிழ்நாட்டில் நீங்கள் மனுஷனாக மதிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நாங்கள் உங்களோட எங்களுக்கு தேசிய நீரோட்டத்தில் பங்கு அதிகம், எங்கள் கான்ட்ரிபியூஷன் அதிகம். அங்கே இருக்கிற வாழ்ந்த ஒரிசாவில் இருக்கிற, பீகாரில் இருக்கிற, மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசங்களுக்கும் நாங்கள் டேக்ஸ் ஃப்ரீயாக நாங்கள் பாதுகாக்கிறோம். இங்கே எங்களோட அன்பு பாசமாக்க எங்களோட உணவு கொடுத்து, பள்ளிக்கூட கல்வி கொடுத்து, அங்கே இருக்க புலம்பெயர்ந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியலமைக்க தொழிலாளியாக நாங்கள் பாதுகாக்கிறோம். அது எங்கள் தமிழ்நாடு இயல்பு. நாங்கள் எல்லாரையும் சகோதரத்தோடு தான் பார்ப்போம். ஆனால் நீ மிஸ்யூஸ் பண்ணுறிய எங்களை, எங்கள் உரிமை சார்ந்த விஷயத்தை வந்து அடிமத்தில் கை வைக்கிறியே அப்படின்னு நம்ம கேட்கும் போது பல்வேறான இன்னல்கள், தடைகள். தோழர்களே, நம்ம ஆட்சி அதிகார அரணில் வந்து அவசியமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா ரிப்பப்ளிக் பார்ட்டி அண்ணல் அம்பேத்கர் உருவெடுக்கும் போது மகாராஷ்டிரா தேர்தலில் 2ல் 3 படங்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களாம். வின்னிங் லூசிங் டிஸ்பியூஷன். ஆர்மி, ரிப்பப்ளிக் பார்ட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. பொலிட்டிக்கலி இர்ரெலவெண்ட்டாக ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு குழுக்களாக பேசி கலைஞ்சிடறாங்க. தட்ஸ் இட். அதே மாதிரி தான் மக்களுக்காக பிஎஸ்பி எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆர்கனைசேஷனாக கன்சிராம் டெவலப் பண்ணியிருந்தார், உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களோட ரிலவன்ஸ் இப்போ எங்கே? பீகாரில் நடந்தது தெரியும். எல்லா சூழ்ச்சிகளும் முடிஞ்சு இப்போ கடைசியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன எஸ்ஆர் வந்து திணிச்சிருக்காங்க. நீங்கள் எந்த டிசைனுக்கு வேலைங்க, மதம் கொண்டு வந்தோம், இஸ்லாமிய எதிர்ப்பு உணர்ச்சி பண்ணானுங்க, சதி பண்ணானுங்க, மொழி ரீதியாக வெறுப்பு உணர்ச்சி சதி பண்ணானுங்க, அவங்களும் வந்து திருக்குறள்லாம் பண்ணானுங்க, காசி சங்கம்லாம் வச்சு பார்த்தானுங்க, ஒன்றும் ஆகலை. சரி, இவங்களே எலக்ட்ரலாக இரலவெண்ட் ஆக்கிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் தான் எஸ்ஐஆர். 2005க்கு அப்புறம் ஏன் மாநில உரிமைகளுக்குன்னா, இந்த எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மாதிரி ஏன் மாநில உரிமைகளுக்கு கனெக்ட் பண்ணுறேன்னா, எந்த ஸ்டேட்டோட நீ கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் பண்ண எஸ்ஐஆருக்கு கேட்குறேன். ஒரு ஸ்டேட் போன எஸ்ஐஆர் 2004-2005 4 ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் சீஃப் மினிஸ்டர் நடந்திருக்கு. 1.5 வருஷம் பண்ணானுங்க.
அந்த எஸ்ஐஆர் ஆஃப் 2005 வந்து 1.5 வருஷம் பண்ணிட்டதுக்கப்புறம் லிஸ்ட் அது 1952 உருவாக்கப்பட்ட லிஸ்ட்டு. இப்போ ஏதாவது எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணல, எந்த ஸ்டேட்டோட கன்சல்ட் பண்ண? டிமானிட்டைசேஷன் எந்த ஸ்டேட்டோட கன்சல்ட் பண்ண? ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த ஸ்டேட்டோட கன்சல்ட் பண்ண? என்இபி நீ டிஸ்கஸ் பண்ணும்போது எந்த ஸ்டேட்டோட நீ கன்சல்ட் பண்ண? கன்சல்ட் பண்ண எதுக்கு அவசியம்? ஏன்? நாங்கள் தானே மெஜாரிட்டி. எங்களுக்கு அரசியல் பார்லிமெண்ட் ஜனநாயகத்தை வின் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரியும். எங்களோட ஆர்எஸ்எஸ் செல்லக்குட்டிஸ் எல்லாரும் யூனியன் கேபினட் செக்ரட்டரிஸ் உட்காந்துருக்காங்க. எங்களோட ஆர்எஸ்எஸ் சித்தாந்தில் இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் உட்காந்துருக்காங்க. தட்ஸ் இட் பாஸ். ரொம்ப சிம்பிள். நாங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம், நான் பாட்டு ரூல் பண்ணுறேன், எல்லா வழியும் கத்திட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பட்டு உட்பட்டு இருக்கீங்க. அப்போது வந்து இந்த கால் எலக்ட்ரல் டெமோக்ரஸி மக்கள் மன்றத்தில் போராடுறது, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்றுவது, எப்படி நம்ம சமூக நீதி அரசியலை வந்து சராசரி வெகுஜன மக்களுக்கு, பாமர ஏழை எளிய உழைக்கும் விளிம்பு மக்களுக்கு போய் கொடுக்குறோமோ, எப்படி உரிமைகள் பற்றி நம்ம பேசுகிறோமோ, அதே மாதிரி மாநில உரிமைகள் பற்றியான விழிப்புணர்வு பாமர ஏழை எளிய உழைக்கும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாதான் நம்ம வெற்றி அடைவோம். அந்த வெற்றிக்கு நம்ம சமூக இயக்கத்தோடு நடத்த சமூக இயக்கங்களும் பல்வேறு இயக்கங்கள் ஒருங்கிணைந்து வேலை செஞ்சால் தான் அது சாத்தியக்கூறாகும். நீங்கள் வெறும் அரசியல் தளத்தில் வெறும் தேர்தல் ஜனநாயகத்தை மட்டுமே நீங்கள் இருக்க முடியாது. அந்த 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 மாடல் தமிழ்நாட்டுக்கு சக்ஸஸ் ஆகாது. அந்த மாடல் மற்ற வட இந்தியாவில் ஃபுல்லாக காலியாச்சு. இங்கே எப்பொழுதும் ஹைப்ரிட் மாடல் தான் வேலைக்கு ஆகும். சமூக இயக்கங்களும் சமூக அரசியல் இயக்கங்களும் இணைந்து செயல்பட்டால் தான் தமிழ்நாடோட வெற்றி ஃபார்முலா. இதுதான் நம்ம சமூக நீதியில் வெற்றி பெற்றிருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் நெஞ்ச பெற்ற வெற்றிலாம் இந்த ஃபார்முலா அடிப்படையில் தான் வெற்றி பெற்றிருக்கோம். அதை வந்து டீலிங் பண்ணுறதுக்கான விஷயங்களுக்கு பல்வேறு ரூமுகள் நடக்கும் தோழர்களே. ஃபார் எக்ஸாம்பிள், புதுசாக கட்சி ஆரம்பித்த தம்பிங்க பார்த்து அன்றைக்கி கூட நான் பேசியிருந்தேன். உரையாடலாம் தோழர், நோ இஷ்யூஸ். இப்பயும் சொல்கிறேன், நான் என்கேஜ் பண்ணலாம், நாட் இஷ்யூ. அவ்வளோ இதனால் வி ஷுட் என்கேஜ். அழகாக அவனுங்க ஓரியன்ட் பண்ணிங்கன்னா அவனுக்கு டிசைட் பண்ணுவான் அவன். இந்த இப்போ நம்ம ஓரியன்டேஷனாக என்ன, இந்த தேர்தல் காலகட்டத்தில் எனக்கு எது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் கொடுக்கறது தானே. நான் சொல்ல புரியுதா? ஸோ அந்த தாட் ப்ராசஸ் யார் கொடுக்கணும்னா சமூக இயக்கம் தான் கொடுக்கும். அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து அந்த கட்சியோ அரசியல் இயக்கமோ டீவியேட் ஆகும்போது நம்ம ரிப்பல் ஆகும். அந்த அடிப்படையில் தான் மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி என்பது வெகுஜன மக்கள் உரையாடலாக மாற்ற வேண்டும். அதுதான் நம்மளோட லாங் டேர்ம் கோல். இது எல்லாமே அடங்கும், நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே அடங்கும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மணி நேரம் எப்படி போனதுன்னு தெரியல. மிக மிக அடர்த்தியான ஒரு உரை. அரசியல் சாசன உருவாக்கத்திலிருந்து சர்வதேச அளவில் ஒரு இடதுசாரி அரசு, ஒரு தேசம் உருவாகாமல் தடுப்பதற்கான 2ஆம் உலகப் போருக்கு பின்பான இங்கிலாந்து அரசினுடைய ஒரு ஏகாதிபத்திய அரசாங்கத்தினுடைய மேற்பார்வையின் கீழாக இந்தியா வடிவமைக்கப்பட்ட ஒரு வரலாறை கொண்டு வந்து இதில் இது தேசமாக அதாவது ஒரு நாடாக உருவாக்குவதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அந்த பணியில் ஈடுபடுத்தி அவர் அந்த பொறுப்பேற்று அதன் மூலமாக இது ஒரு நாடாக உருவாக்கி கொடுத்த ஒரு பெரும் வரலாறை ஒரு பேக்ரவுண்டாக கொடுத்து அதில் அரசியல் சாசனம் என்பது எந்த வடிவத்தில் அண்ணல் அம்பேத்கரால் பார்க்கப்பட்டது, ஒரு நாடு உருவாக்கத்திற்காக, ஒரு நேஷனோட பில்ட் ஆகிறதுக்காக உருவாக்கப்பட்டது, நேசத்தை உருவாக்குவதற்காக, நாட்டை உருவாக்குவதற்கு உருவாக்கப்பட்டதை எப்படி ஒரு பாசிச அமைப்பு கைப்பற்றி அது மாநில அரசுகள் என்ற அந்த குவாசி ஃபெடரல் அப்படிங்கிறத முழுமையாக சிதைக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்திற்குள்ளே வந்ததை நம்ம வந்து தோழருடைய உரையிலிருந்து பார்க்க முடியும். இவ்வளவு அடர்த்தியான உரை சமீபத்தில் நான் கேட்டதில்லை. அது தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது தமிழ்நாட்டில் தேவைப்படக்கூடிய ஒரு உரையாடல். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி உரையாடல் நிறைய நடந்துட்டும் இருக்குது. அப்போது இந்த தோழர் இப்போ சமீபத்தில் பேசின அந்த விஜயினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்களை நம்ம வந்து நிராகரிக்கக்கூடாது என்கின்ற குரல் வந்து ரொம்ப முக்கியமானது. எங்களுக்கெல்லாம் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு இருந்தோம். அந்த குரல் அங்கிருந்து வந்தது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அது
பல தரப்பினால் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டப்பட்டிருக்கிறது. அது ஏன்னா அவங்க நம்ம தம்பிங்க தான். எல்லார் வீட்லேயும் ஒரு விஜய் ரசிகன் இருப்பான், ஒரு அஜித் ரசிகன் இருப்பான், கமல் ரசிகன் இருப்பான், ஒரு ரஜினி ரசிகன் இருப்பான். ஏதோ ரசிகர் இருக்க தான் செய்வாங்க. அவன் வந்து அரசியல் என்று ஒன்று கையில் எடுக்கும் பொழுது ரசிகத்தன்மைக்கும் ஒரு அரசியல் செயல்பாட்டாளருக்கும் வித்தியாசம் தெரியாமல் போய் நிற்கிறது விபத்து. அந்த விபத்திலிருந்து அவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவருக்குமே இருக்கிறது. அப்படி ஒரு பொறுப்பு மிக்க ஒரு பதிவு அவர் வந்து செய்திருக்கிறார். அதே போல் இந்த தொகுதியில் அவர் செய்த பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வள்ளுவர் கூட்டமோ அண்ணா மேம்பாலமோ எடுத்துட்டோம்னா நம்ம கண்கூடாக தெரிந்த விஷயங்கள் தவிர தோழருடைய தொகுதியில் தான் வந்து வீடுகள் இடிபடுவது என்பது ஒரு குற்றச்சாட்டாக எழாத ஒன்று. அதுக்கான தீர்வை கண்டுபிடித்தார் அவர். அதுக்கான தீர்வு அவரால் கொண்டு வரப்பட்டது. மிக முக்கியமாக இந்த தொகுதியில் வந்து 3 மதுக்கடைகள் மூடப்பட்டன. இது என்னன்னா, நம்ம இந்த தெருவோட முனையில் ஒரு பெரிய கடை ஒன்று வந்தது. அவன் அங்கே சிறுநீர் கழிப்பான், அது எங்கள் வாசல் வரைக்கும் வரும். அது அவ்வளோ, அது ஒரு வைகை யாராக, கங்கை யாராக, புனித ஆறாக ஓடிட்டே இருக்கும். அது தோழர் தான் சொன்னார், முதல்ல அதை ஒழிச்சு கட்டுறதான் முதல் வேலை தோழர். நாங்கள் கூட கேட்கல, அவரே சொன்னாங்க, சாதிச்சு காட்டினார். நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது தோழர். நம்மளுக்கு என்னன்னா, சரியாக நுணுக்கமாக வேலை செய்யக்கூடிய, இயங்கக்கூடிய, செயல்படக்கூடியவர்களை அடையாளம் கண்டு அவர்களை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. இது வந்து அவர் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு வேலையை செய்கிறது மட்டும் இல்லை, அதை நம்மளே 100 முறை சொல்லணும். நம்ம ஆளுங்க வந்து நன்கு நேர்மையாக இயங்கக்கூடியவர்களை மிக நேர்மையானவராக எதிர்பார்ப்பாங்க. அது இல்லாதவங்ககிட்ட அதை பற்றி கவலையப்படாமல் 40 வருஷம் சேர்த்துப்படா பரவாயில்ல போயிட்டே இருப்பாங்க. இல்லைங்களா? இது இல்லைன்னா இது ரொம்ப நேர்மையாக இருக்கிற நடந்து பார்ப்பா, அந்த தெருவில் பார்ப்பா, கண்ணாடியெலாம் கிடக்குது, இதுதான் இப்போ இந்த ஆள் சரியில்லைப்பா, இவங்களை போய் எதுக்கு இப்போ இனிமேல் கேட்கணும்னு. நம்மளால 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கிறப்ப தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை மக்களுக்கு கொண்டு சொல்லணும். இல்லைன்னா கட்சியாக அவங்க போய் சொல்லும் பொழுது மக்கள் நம்ப மாட்டாங்க. நம்மகிட்ட ஒரு பெரிய பிரச்சனை அது இருக்குது. கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் பேச வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா நான் வந்து பார்க்குறாங்க. அந்த இதில் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஏன் திமுகவை ஆதரிக்கலை அப்படின்னு கேட்கலாம். நான் திமுகவை ஆதரிக்கக்கூடாது அல்லது அதிமுகவை ஆதரிக்கக்கூடாது அல்லது காங்கிரஸ், பாஜக அப்படின்லாம் ஒரு இடத்துக்குள்ளேருந்து வரலை. எங்களுக்கு வேறு பொறுப்புகள் இருக்கிறதா நாங்கள் பார்க்குறோம். அந்த இடத்துக்குள்ளார வந்து அந்த செயல்பாடு தன்மை என்று தோழர் சொன்னாங்க இல்லையா, தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியும் சமூக இயக்கங்களும் இயங்க வேண்டிய ஒரு தன்மை இருக்குது. இரண்டும் கைகோர்த்தோ அல்லது இரண்டும் ஒரு திசையை நோக்கி நகர வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டவர்கள் நாங்கள். இதில் ஒரு அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சியோடு வேலை செய்வது என்பது எளிமையான விஷயமாக இருக்கிறது. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியோடு நம்ம வேலை செய்யும்போது சில தடங்கல்கள் நம்மளுக்கு வரும் அல்லது அவங்களுக்கும் வரும். அது எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயங்கள். நம்மளுக்கு தேவை தமிழ்நாடு என்பது ஒரு தன்னிறைவான ஒரு என்ன சொல்கிறது, தமிழ்நாடு தமிழருக்கு என்கின்ற முழக்கம் வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. அப்போது தந்தை பெரியார் சொன்ன அந்த இலக்கு என்பது, அதை நோக்கி நம்ம வந்து அணியப்படுத்துதல், பேசுதல், உரையாடுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு வந்து இவ்வளோ காலத்தில் ரொம்ப மோசமான நெருக்கடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கோம். நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை என்ன இருக்குன்னா, சின்ன வயசுலேருந்து இந்த கெட்ட காலம் முடிஞ்சிடும், நல்ல காலம் வந்துடும் அப்படின்னு குடுகுடுப்பாண்டியோட கதை நம்ம மைண்டுக்குள்ளே எப்போவுமே இருக்குது. அது இல்லை தோழர். உலகம் முழுவதும் வலதுசாரிகள் தான் அதிகாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த வலதுசாரிகளை எதிர்த்து போராடுவதற்குரிய உலகளாவிய அணி இல்லை. இன்னைக்கு உலகளாவியில் அதுக்கான நம்பிக்கை அணி இல்லை. 2ஆம் உலக போர் காலத்தில் தோழர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே சோவியத்தில் ஒரு தலைமை எடுத்த தன்மை மாதிரி இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இந்தியாவிற்குள்ளாக அப்படியான ஒரு தன்மையை எதிர்பார்ப்போம்னா இந்தியாவுக்கு வெளியிலும் அப்படி ஒன்று உருவாகி இருக்கணும். இந்தியாவுக்கு வெளியிலும் பெரிய அளவுக்கு அது உருவாகலை. இந்தியாவிற்குள் உருப்பெருமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ நம்ம தோழர் சொல்லும் பொழுது வந்து பகுத்தறிவு தன்மை, சமூக நீதி, மொழி உரிமை, மாநில உரிமை 4ஐயும் புரிந்து கொண்டால் இந்தியாவுக்குள் பேச முடியும். சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு அவர் தயார். இன்னைக்கு ஆனந்த் தேல்டும் பேசினதா ஒரு செய்தி நான் பார்த்தேன். அவர் வந்து சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பிஜேபி திருட பார்த்துட்டு இருக்குது. அது வந்து அதுதான் நம்மளுக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் சொல்லாடல். அதை வந்து முழுமையாக கையில் எடுக்கிறாங்க. முதல்ல ஐடென்டிட்டி கையில் எடுத்தாங்க, ஒரு அடையாளத்தை கையில் எடுத்தாங்க, அண்ணல் அம்பேத்கர் கையில் எடுத்தாங்க. அடுத்து வந்து கோட்பாட்டை கையில் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அவனை இருந்திருக்கிறாங்க. சமூக நீதி அப்படிங்கிற சோஷியல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை
அவங்க கையில் எடுக்கக்கூடிய இடத்துக்கு நகர ஆரம்பித்திருக்கார்கள். அப்போ இதை எதிர்த்து நாம் எப்படி இந்திய அளவில் இயங்குவது? இந்திய அளவில் இதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. ஒரு வலிமையான ஒரு ஆன்டி ஃபேசிஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து காங்கிரஸால் கொடுக்க முடியாது. காங்கிரஸ் பெரிய கட்சியாக இருக்கலாம், காங்கிரஸ்க்கு அதற்கான ஒரு கருத்தியல் பலம் கிடையாது. நம்ம மீது அது மீதான விமர்சனம் அடிப்படையில் மட்டும் நம்ம அதை பற்றி பேசலை, அதன் மீதான அரசியல் பார்வை வரலாறின் அடிப்படையில் நம்ம அதை வந்து பேசுகிறோம். இந்தியாவிற்குள்ள சோசியலிஸ்டுகள் எப்படி இருக்கிறாங்க, சமூக ஜனநாயகவாதிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த சமூக ஜனநாயகவாதிகள் தான், சோசியலிஸ்டுகள் தான் ஆர்எஸ்எஸ்ஸின் மீதான கரையை கழுவி ஆர்எஸ்எஸ்ஸை புனிதப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி உருவாவதற்கான அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தார். ஜேபி மூவ்மெண்ட் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை நிராகரித்து வேலை செய்திருந்தால் இன்றைக்கு வேற. ஜெயபிரகாஷ் நாராயண் மூவ்மெண்ட் வந்து ஒரு ஆன்டி ஃபேசிஸ்ட் மூவ்மெண்ட் மாதிரி உருவாகி எமர்ஜென்சிக்கு எதிராக உருவாகி வரக்கூடிய அந்த அமைப்பு என்பது எப்படி ஆர்எஸ்எஸ்ஸையும் ஒரு கூட்டாளியாக மாற்றி கொண்டது. அப்போ என்ன பிரச்சனைனாலும் வட இந்தியாவில் பார்ப்பனியத்தை பற்றின புரிதல் அவ்வளோதான் உங்களுக்கு. அதனோட விளைவு தான் இன்றைக்கு நம்ம சந்திக்கிறோம். அன்றைக்கு ஜேபி மூவ்மெண்ட் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை அங்கீகரிக்கவில்லை என்றால் ஜன்சங் வந்திருக்காது, அப்புறம் பிஜேபி வந்திருக்காது, அதுக்கப்புறம் எதுவுமே நடந்திருக்காது. இன்றைக்கு சாத்தியமே கிடையாது. அந்த அடித்தளத்தை அவங்க கொடுத்துட்டாங்க. கடைசியில் பார்த்தா ராம்விலாஸ் பாஸ்வான்லேருந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ்லேருந்து எல்லாருமே ஐக்கியமானதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்திய அளவில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது, இந்திய தேசிய அளவிலான மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் தோற்று போயிட்டே இருக்கு. அப்போ நம்மளுக்கான கூட்டாளிகளை எங்கெல்லாம் உருவாக்கி கொள்வது என்பதற்கான விவாதம் தேவை. நாங்கள் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னா, இந்த பிரச்சனையை குறித்து தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் தென்னிந்திய அளவிலான ஒரு விவாத அரங்குகள் முதல்ல நம்ம இன்னும் ஐடியாவே கிரியேட் ஆகலை, ஐடியாலஜி கிரியேட் ஆகலைங்க. அப்புறம் தானங்க நம்ம சண்டையே போட முடியும், வியூகம் வகுக்க முடியும். ஐடியாலஜிக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி பிஜேபி வீழ்த்த போகுது, சாரி காங்கிரஸ் எப்படி பிஜேபி வீழ்த்த போகுதுன்னு அவங்க ஒரு வேலை திட்டத்தை கொடுக்கல, ரோட் மேப் கொடுக்கல, சரிங்களா? சிபிஎம் கொடுக்கணும், கொடுக்கல. அது எங்களுடைய விமர்சன பார்வையை நாங்கள் பார்க்குறோங்க. அப்போது இந்திய அளவில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரும் கட்சி, கோட்பாடு ரீதியாகவும் அல்லது பெரிய அளவிலும் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய கட்சிகளும் வேலை திட்டத்தை முன்வைக்கல. அப்புறம் எப்படி இந்திய அளவில் ஒரு வேலை திட்டத்தை நம்ம உருவாக்கி கொள்வது? இந்திய அளவில் எப்படி வேலை திட்டம் தமிழ்நாட்டில் இருந்து எந்த எம்பி அங்கே போகக்கூடாதுங்கிற அளவுக்கு தடுத்து நிறுத்துற அளவுக்கு தான் நம்மளால் பண்ண முடியும். அதை தாண்டி நம்ம வேற என்ன செய்ய முடியும்? அப்போ இது இந்தியன் ஃபினாமினா வரும்பொழுது இந்திய அளவில் சண்டை போடுவதற்கான ஒரு வேலை திட்டம் உருவாகுவதற்கான தேவை இருக்குது. அதே போல் நாங்கள் ஒரு முழக்கத்தை முன் வச்சிருக்கோம். எஸ்ஐஆரில் இவங்க செய்யக்கூடிய குளறுபடிக்கு எதிராக ஜல்லிக்கட்டை கூட நம்ம தரள வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் வேலை செய்வோம். மே 10 நாளைக்கும் அதில் நிச்சயமாக வேலை செய்வோம். அது எந்த இடத்துல ஏன்னா முதல்ல வந்து இந்த எஸ்ஐஆர் வந்தபோது நான் எங்களுடைய பார்வையினா அது குடியுரிமை சம்மந்தப்பட்டது தான் பார்த்தோம். இது சிஏஏ வந்தப்போ நாங்கள் அதை அப்போ சொன்னோம். அப்பவும் அதே தான் பேசணும். ஓட்டிங் ரைட்ஸ்லாம் வந்து நிற்பானுங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ சொன்னால் இது வெறும் முஸ்லீம் பிரச்சனை இல்லைப்பா, இது ஓட்டிங் ரைட்ஸில் வந்து நிற்பானுங்க, உங்களுக்கு பொலிட்டிக்கலாக உங்களுக்கான உரிமையை மறுத்துட்டானால நம்ம முடிஞ்சோம் அப்படிங்கிற அன்னைக்கு சொன்னோம். இன்றைக்கி அது கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. அசாமில் நடந்த அந்த அசாமில் நடந்த என்பிஆர் என்ஆர்சி ரெண்டு இது இருக்குது, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அண்ட் நேஷனல் சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டர், நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், குடியுரிமை சரி மக்கள் கணக்கெடுப்பும் சரி, ரெண்டுமே இப்போ எடுத்துட்டு 19 லட்சம் பேர் வெளியே நீக்கிட்டு அவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா அங்கே வந்து எஸ்ஐஆர் தேவையில்லைன்ட்டான். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே நீக்கிட்டோம் அப்படிங்கிறான். அப்போ ரெண்டும் ஒன்றுன்னு ஆகி போச்சு இல்லைங்களா? சிட்டிசன்ஷிப்புக்காக அவன் எடுத்த என்ஆர்சி எடுத்ததும் எஸ்ஐஆரும் ஒன்றுன்னு ஆயிடுச்சு. இப்போ 19 லட்சம் பேரில் யார் அதிகம்? முஸ்லீம் அதிகமா அப்படின்னு பார்த்தா முஸ்லீம் இல்லை, பெண்கள் அதிகம். பெண்கள் தான் அங்கே அதிகம், 70% பெண்கள். ஏன்னா ஆண்கள் மைக்ரேட் ஆகிறாங்க, ஆண்களுக்கு அட்ரஸ் வருது, பெண்களுக்கு அது இருக்கிறது இல்லை. ரெண்டாவது, பெண்கள் திருமணமாகி போயிடுறாங்கன்னா அவங்க முகவரி என்பது அப்பா பிறந்த வீட்டு முகவரியும் வரப்போறதில்ல, புகுந்த வீட்டு முகவரியும் அவங்களுக்கு அங்கீகரிக்கப்பட போறதில்லை. பெண்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. பெண்கள் தான் பெருமளவில் அதற்கான ஆவணங்கள் இல்லாமல் போகுது. அப்போ அஸ்ஸாமுடைய பிரச்சனை தான் நம்மளுக்கு பெரும் பிரச்சனையாக மாறும். இன்னும் நம்மளுக்கு வந்து எஸ்ஐஆருடைய பிரச்சனையை பற்றி விரிவாக தெளிவாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இது என்ன பிரச்சனை? மறுபடியும் திமுகவோட பிரச்சனையாக ஒரு ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி நடந்துருச்சுன்னா நம்ம தோற்று போயிடும். இது திமுக பேசுகின்ற பிரச்சனை, ஆனால் திமுகவினுடைய பிரச்சனை இல்லை. அது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையாக நம்ம வந்து எடுத்து கொண்டு போக வேண்டிய தேவை நம்மளுக்கு இருக்குது. அதற்காக கடுமையாக நம்ம வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. வருகின்ற தேர்தல் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தேர்தல் நெருக்கடியாக நமக்கு இருக்கும். எனக்கு வந்து ஒரு அதிமுக தோழர் ஒருத்தர், அவருடைய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பேசினார், 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து பேசினார்.
இந்த ஓட்சோர் விஷயம் அப்படிங்கிற விஷயத்தில் எங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது. கட்சியில் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டணி வைப்பாங்க, அவர்கள் தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு எல்லா வேலையும் அவங்க செஞ்சுக்குவாங்க. அப்போ எங்களுடைய ப்ரொபோர்ஷனேட் லெவலில் எங்களை கம்மி பண்ணிடுவாங்க. நிதிஷ்குமாருக்கு 2020 எலெக்ஷனில் நடந்த மாதிரி எங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து பேசினாங்க. அது உங்கள் தலைமை தாங்க பிரச்சனையே, உங்கள் கட்சியில் வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது, உங்கள் கட்சி தலைமையாக தான் பிரச்சனை. அதை நம்ம ஒன்றுமே திருத்த முடியல, மாற்ற முடியல. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளாக இதையெல்லாம் கடந்து ஒரு வேலை செய்ய வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. மாநில உரிமை சார்ந்த பெரிய போராட்டத்தை எடுத்தாகும். மாநில உரிமை சார்ந்து பேசுவது, சுயநிர்ணய உரிமை சார்ந்து பேசுவது வேறு வழியே இல்லை. தோழர் சண்டை போட்டு தான் ஆகும். அந்த இடத்த கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதே போல் தோழர் சொல்லக்கூடிய அந்த வரி பங்கீடு, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் பிரச்சனைகள், இதில் நுணுக்கமாக செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஐக்கியான்ற ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனியோடைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கே வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் என்ன கொடுத்தாங்கன்னா, நீங்கள் குர்கான் போங்க, இல்லை உத்தரப்பிரதேஷ் போங்க, இல்லைன்னா குஜராத் போங்க, தமிழ்நாட்டுக்கு இப்போ நாங்கள் அனுமதி தர்றதுல ப்ரையாரிட்டி கிடையாதுன்ட்டுருக்காங்க. அதனால் வராமலே போயிட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு தமிழராக இருந்திருக்கிறார். இந்த மாதிரி நிறைய நம்ம இழந்துட்டே போயிட்டுருக்குறோம். இது வந்து எங்கே போய் நிற்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. மோசமான விஷயம். இந்த இ வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 50% சப்சிடி ஹெவி வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் குஜராத்துக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் நம்ம வந்து இங்கே 12 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறீங்க, இ வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னா குஜராத்தில் அது 5 லட்ச ரூபாயோ 6 லட்ச ரூபாயோ. நீங்கள் ஒரு 70 லட்ச ரூபாயில் வந்து ஒரு லாரி வாங்குறீங்கன்னா குஜராத்தில் 35 லட்ச ரூபா தான். குஜராத்துக்கு மட்டும் அது அப்ளிகபிள் ஆயிருக்கு. குஜராத் மட்டும் ஆட்டோ வரைக்கும் இ வெஹிக்கிள் அங்கே மட்டும் 50% டிஸ்கவுண்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதையெல்லாம் இன்னும் வெளியில் கொண்டு வர்றதற்குரிய நம்மளுக்கு வாய்ப்புகள் தேவைப்படுது. மறுபடியும் இது தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டையாக மட்டுமே போகக்கூடிய ஒன்று இருக்குது. இன்னொரு ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, தமிழர்களை வட இந்திய மக்களுக்கு எதிரிகளாக தொடர்ச்சியாக சித்தரிச்சுட்டே வர்றாங்க. நாளைக்கு நம்மளை நோக்கி என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. நாளை நோக்கி நம்மளை நோக்கி எப்பேற்பட்ட தாக்குதல், ஒரு ரேஷியல் தாக்குதல், ஒரு இன தாக்குதல் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வட இந்தியாவில் வேலை செய்யக்கூடியவர்கள், போயிட்டு வரக்கூடிய நண்பர்கள் சொல்கிறாங்க, பார்த்தோன்னே நீங்கள் ஏன் தனியாக போக போகிறீங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா, நம்மளை பற்றின அவ்வளோ ப்ரிஜுடிஸ் வந்து அங்கே உருவாக்கிக்கிட்டே போயிட்டுருக்கு. அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம என்ன ரொம்ப பெரிய கவலை என்னென்னா, மணிப்பூர் தனிநாடு கேட்டுக்கொண்டிருந்த மாநிலம். ஐரோம் ஷர்மிளா வந்து அங்கே இருந்த போராளிகளினுடைய உரிமைக்காக, சிறைவாசிகள் உரிமைக்காக போராடி கொண்டிருந்த மாநிலத்துக்குள்ளார இன்னைக்கு இனக்கலவரத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறான், நீ தனிநாடு கேட்டியா, உனக்கு உன் நாட்டுக்குள்ளார ஒரு இவ்வளோ சண்டையை கொண்டு வந்து நிற்கிறேன்னு இவ்வளோ நிறுத்தி, இனிமேல் மணிப்பூர் ஒன்றா சேரவே முடியாது. மணிப்பூர் சேர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல். மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் வரலாறுல 270 வருஷத்துக்கு முன்னாடி தான் 7 பார்ப்பனர் போய் சேர்ந்திருக்கான் பெங்கால்லேருந்து. அது வந்து இவ்வளோ பெருசாக மாதிரி ஒரு மொத்தமாகவே பார்ப்பன ரேஸை வந்து மெய்த்தியோட பேக்ரவுண்டில் கொண்டு வந்து, அந்த மெய்த்தி தான் இன்னைக்கு குக்கீஸை வந்து கொலை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு அவருக்கு நேரம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் தொடர், இல்லைங்களா? 8 மணி ஆயிடுச்சு. அதனால் இவ்வளோ நேரம் ஒதுக்கி உரையாடல் நடத்தியிருக்காங்க. நீங்கள் அடிக்கடி வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். குறிப்பிட்ட தலைப்பை கொடுத்து நாம் வந்து தொடர்ச்சியாக உரையாடணும். அந்த வகையில் எழில நபர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப முக்கியமானது, 26 தேர்தல் கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் தேர்தல் நிற்கணும். நம்ம தோழர்கள் என்ன ஆவாங்கன்னா, திடீர்னு அதெல்லாம் வேண்டான்றுவாங்க. இல்லை, எங்களுக்கு வேணும். அதனால நீங்கள் வந்து மறுபடியும் தேர்தல் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த சமயத்திலே வைக்கிறோம். உங்கள் வருகைக்கு எங்களது மனவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்.